வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறேன். ஜூன் 25ஆம் தேதி 1975 இன்றைக்கு சற்றேறக்குரிய 40 ஆண்டு சற்றேறக்குரிய சரியாக 40 ஆண்டுகள் முன்னால் இன்றைய தேதிக்கு ஒரு நாள் அடுத்ததாக ஜூன் 25ஆம் தேதி 1975ஆம் ஆண்டு இந்தியாவில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது. அதற்கான காரணமாக உள்நாட்டில் நிலவிய அசாதாரண சூழ்நிலை கூறப்பட்டது. அசாதாரண சூழ்நிலை தான் அந்த அவசர நிலை பிரகடனத்துக்கான காரணமாக கூறப்பட்டது. அதற்கு ஒரு நாள் முன்னதாக இன்றைய தேதியில் 40 ஆண்டுகளுக்கு முன்னால் 1975 ஜூன் 24 அன்றுதான் அலகாபாத் நீதிமன்றம் பிரதமர் இந்திரா காந்தி வெற்றி பெற்றது செல்லாது என்று அறிவித்ததை அதை உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி கிருஷ்ணய்யர் அவர்கள் அலகாபாத் உயர்நீதிமன்ற தீர்ப்பு சரிதான் என்று இன்றைய தேதியில் தான் 40 ஆண்டுகளுக்கு முன்னால் உத்தரவிட்டிருந்தால் உடனடியாக பல்வேறு நடவடிக்கைகள் எழுந்தன. அமைச்சரவை கூட்டம் கூட்டப்படவில்லை. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்குள்ளாக ஜனாதிபதி தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர் உடனடியாக ஜூன் 25ஆம் தேதி நள்ளிரவு நேரத்தில் இந்த நாட்டில் அவசர நிலையை பிரகடனப்படுத்தினார். அரசியல் சாசனம் அளித்திருக்கக்கூடிய உரிமையின்படி 352வது பிரிவின்படி நாட்டில் உடனடியாக அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்கள், RSS தலைவர்கள் எல்லோரும் கைது செய்யப்பட்டார்கள். ஜமாத் இஸ்லாமி மற்றும் RSS ஆகிய இயக்கங்கள் தடை செய்யப்பட்டன. முக்கியமான தலைவர்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லோரும் கைது செய்யப்பட்டார்கள். பத்திரிகைகள் தணிக்கை செய்யப்பட்டன. ஒவ்வொரு பத்திரிகையிலும் எந்தெந்த செய்தி வர வேண்டும், எந்த செய்தி வரக்கூடாது என்பது நாடு முழுக்க தணிக்கை செய்யப்பட்டு வெளியிடப்பட்டது. ஒரு மிகப்பெரிய அசாதாரண சூழல் இந்த அவசர நிலை பிரகடனத்துக்கு பிறகுதான் வந்தது என்ற விமர்சனம் இன்று வரை இருக்கிறது. சுதந்திர இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு கருப்பு நாட்களாக இந்த கிட்டத்தட்ட 21 மாதங்கள், இந்த 2 ஆண்டுகள் கருதப்படுகிறது. ஆனால் மறுபுறம் எதிர்பார்க்க அந்த நேரத்தில் தான் ரயில்கள் எல்லாம் ஒழுங்காக ஓடின, அந்த நேரத்தில் தான் அரசு ஊழியர்கள் தான் கனகச்சிதமாக வேலைக்கு வந்தார்கள் என்று ஒரு பக்கம் சொல்லக்கூடியவர்கள் இன்றும் இருக்கிறார்கள். இன்று குறைந்தபட்சம் ஒரு 60 வயதாக இருக்கக்கூடியவர்கள் தான் அப்போது என்ன நடந்தது என்பதை உண்மையாக சொல்லத்தக்கவர்களாக இருக்கிறார்கள். 40 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த சம்பவம் அப்போது ஒரு 20 வயதாவது 18 வயதிலிருந்து 20 வயது இருப்பவர்கள் தான் குறைந்தபட்சம் சொல்ல முடியும். 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் அதை நேரடியாக அனுபவித்துள்ள இருக்க முடியும். இதில் அரசியல் சாசனத்தால் அதிகாரப்பூர்வமாக அதிகாரம் அளிக்கப்பட்டவராக பிரதமர் இந்திரா காந்தி இருந்தார். சர்வ முடிவும் சர்வ வல்லமை அவரிடம் இருந்தது. 6 மாதங்களுக்கு ஒருமை ஜனாதிபதியிடம் தன்னுடைய நிலையை, இந்த அவசர நிலையை நீட்டிப்பது பற்றி விலக்கிக் கொண்டிருந்தார். தவிர முழுக்க முழுக்க அவரிடம் அதிகாரம் இருந்தது. அதிகாரப்பூர்வமற்ற முறையில் சர்வ வல்லமை படைத்தவராக இந்திரா காந்தியுடைய மகன், 2வது மகன் சஞ்சய் காந்தி இருந்தார். சஞ்சய் காந்தியுடைய நேரடியான அரசியல் வெளிப்பாடு கடுமையாக வெளிப்பட்டது. மிகப்பெரிய அத்துமீறல்கள் நடந்தன என்ற குற்றச்சாட்டு இன்று வரை வைக்கப்படுகிறது. இன்று வரை காங்கிரஸ் கட்சி இந்த அவசர நிலை பிரகடனத்துக்கு வருத்தம் தெரிவித்ததாக பதிவுகள் இல்லை. அது ஒரு சம்பவம், அப்போது அது தேவைப்பட்டது. மிக முக்கியமான விஷயம், அப்போது இந்திரா காந்தியுடைய தனிச் செயலராக இருந்த திரு RK தவான் அவர்கள் இப்போது வரை அளித்திருக்கக்கூடிய பேட்டியில் அப்போது அந்த அவசர நிலை தேவைப்பட்டது, அதுதான் அந்த நாட்டுக்கு அந்த நேரத்துக்கு தேவையாக இருந்த விஷயம் என்பதுதானே தவிர இந்திரா காந்தியுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக அல்ல. தேர்தல் வெற்றி பெறவில்லை, வெற்றி பெற்ற செல்லாது என்று சொல்லியிருந்தாலும் கூட அடுத்த 6 மாதங்களுக்கு அவர் பிரதமராக நீடித்திருக்க முடியும். எனவே நாட்டின் தேவையை கருத்தில் கொண்டுதான் இந்த அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது என்று RK தவான் அவர்கள் அப்போது இந்திரா காந்தியோட தனிச்செயலாளர் இருந்தவர் குறிப்பிட்டிருக்கார். உண்மையிலேயே அப்படிப்பட்ட நிலை அப்போது தேவையாகத்தான் இருந்ததா? அப்போது அத்துமீறல் நடக்கவில்லை. அதை தாண்டி இப்போது காலகட்டத்துக்கு வந்தோமானால் அவசர நிலை பிரகடனத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட மிக மூத்த இந்திய அரசியல் தலைவர் ஒருவராக இருக்கக்கூடிய திரு அத்வானி அவர்கள் இனிமேலும் அந்த அவசர நிலை பிரகடனம் வராது என்று என்னால் சொல்ல முடியாது, இனிமேலும் கூட அந்த விஷயங்கள் வரலாம், ஜனநாயக விரோத சக்திகள் இப்போது வலுப்பெற்றிருக்கின்றன என்ற குற்றச்சாட்டை வைக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் இப்போது தமிழகத்தில் ஏற்கனவே அவசர நிலை தான் இருப்பது போல் தெரிகிறது, மானம் மரியாதை கண்ணியம் இது போன்ற விஷயங்கள் தமிழகத்தில் வேலையே இல்லாமல் போய்விட்டது என்று இன்று அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். உண்மையிலேயே அது போன்ற ஒரு அசாதாரண சூழ்நிலை இன்று மத்திய மாநில அரசுகள் நிலவுகிறதா அல்லது வெறும் அரசியல் குற்றச்சாட்டுகள் தானா? இதை பற்றி தான் இன்றைய ஆயுதல் நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறோம். நெருக்கடி நிலை, கற்றதும் கற்க வேண்டியதும் என்ற தலைப்பில் நிகழ்ச்சி இந்த பகுதியில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மூத்த தலைவரும் வழக்கறிஞருமான திரு KS ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்முடைய உங்களை நிகழ்ச்சி வரவேற்கிறேன். அதேபோல காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் திரு திருச்சி வேலுசாமி அவர்கள் இந்த நிகழ்ச்சி நம்முடைய உங்களை நிகழ்ச்சி வரவேற்கிறேன். அதேபோல அதிமுக சார்பாக திருமதி CR சரஸ்வதி அவர்கள் நம்முடைய உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவர் திரு தா பாண்டியன் அவர்கள் நம்ம நிகழ்ச்சிக்கு உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். 4 பேர்ல முதல்ல அதே போல திரு SR சேகர் அவர்கள் பாஜகவுடைய மாநில பொருளாளர் திரு SR சேகர் அவர்கள் நம்முடைய உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு திருச்சி வேலுசாமி அவர்கள் ஆரம்பிக்க விரும்புகிறேன். முதல்ல மக்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த இளைய தலைமுறைக்கு ஒரு 60 வயதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இந்த நெருக்கடி நிலையை பற்றின ஒரு தெளிவான பார்வை இருக்க வாய்ப்பு குறைவு. அது படித்தது மூலமா தான் இருக்கும். இது மூலமா உங்களுடைய வயசு வெளியே வந்துருச்சு. இப்ப இந்த நெருக்கடி நிலைக்கும் உங்களுக்குமான நேரடி தொடர்பு என்ன? நீங்கள் அப்போது அனுபவித்த விஷயங்கள் என்ன? சுருக்கமாக மக்கள் பார்வைக்காக. உங்கள் துவக்கத்திலே ஒன்றை சொன்னீர்கள்,
இந்த நெருக்கடி நிலை நடந்த சூழ்நிலைக்காக காங்கிரஸ் கட்சியிலிருந்து வருத்தம் கூட தெரிவிக்கப்பட்டதாக தெரியவில்லை என்று சொன்னீர்கள். எனக்கு உங்கள் மீது வருத்தம் வரவில்லை. காரணம், நீங்களே சொல்லிவிட்டீர்கள் 60 கடந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்று. உங்கள் வயது அதில் தெரிந்துவிட்டது. ஏனென்றால் நெருக்கடி காலத்திலே நடந்த தவறுகளுக்காக இதே சென்னை நகரத்தில் மெரினா கடற்கரை நடந்த பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்திலே இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் சொன்னார்கள், பல தவறுகள் நடந்துவிட்டது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன், அதற்காக நான் வருத்தப்படுகிறேன், மக்களாகிய உங்கள் மத்தியில் நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்ளுகிறேன் என்று சொன்னார். அந்த ஞாபகம் இருக்குது. அப்பதான் இந்த ஃபேமஸான அந்த ஸ்டேட்மெண்ட் திமுக தலைவர் சொன்னது, இந்தியாவின் மருமகளை இந்தியாவின் மகளை சுருக்கமா கேட்டீங்க சொல்லிட்டாங்க. நெருக்கடி நிலையை குறித்துதான் அந்த ஸ்டேட்மெண்ட் இருந்ததா அப்படின்னு பொதுவாக நம்ம பகிரங்கமாக பொது மேடையில் சொல்றது. ஒன்றை சொல்ல ஒன்றை மட்டும் சொல்கிறேன். அரசியலில் ஒரு தலைமை பண்பை எப்படி நாம் உறுதி செய்ய வேண்டும் என்றால், வெற்றி பெறுகிற போது குதிப்பது அல்ல, தன்னுடைய தவறுகளை ஏற்றுக்கொள்வதற்கான துணிவு இருக்கிறதே, அதுதான் ஒரு உண்மையான ஒரு தலைமைக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய. அந்த அளவில் நெருக்கடி காலத்திலே நடந்த தவறுகளுக்காக பகிரங்கமாக மக்கள் மத்தியிலே மன்னிப்பும் வருத்தத்தையும் தெரிவித்த இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் மற்ற தலைவரோட அந்த இடத்திலே உயர்ந்துதான் இருக்கிறார். நான் அதிலே நீங்கள் சொன்னதை போல நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். 75ஆம் ஆண்டு இந்த எமர்ஜென்சி வந்ததற்கு பின்னால் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில், அந்த ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்பட்டதற்கு பின்னாலேதான் எல்லா தலைவர்களும் கைது செய்யப்பட்டார்கள். ஆனால் நான் அதற்கு விதிவிலக்கு. திமுக ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்படுவதற்கு முன்பாகவே நான் மாணவர் தலைவராக இருந்தேன். அப்போது என்னை பட்டப்பகலே ஒரு பெரிய கொள்ளைக்காரனை பிடிப்பதை போல நூற்றுக்கணக்கான காவல்துறையினர்கள் என்னை பிடித்து போனார்கள். ஆட்சியில் இருக்கிற போதே முன்னாலேயே எமர்ஜென்சியில் கைது செய்யப்பட்டவன் நான், அது எனக்கு தெரியும். ஆனால் அந்த அன்றைக்கு இருந்த சூழ்நிலை, அதிகாரப்பூர்வமான ஒரு எமர்ஜென்சியை அறிவித்துவிட்டு எதெல்லாம் தவறு என்று சொல்லுகிறார்களோ, இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக ஒரு எமர்ஜென்சியை அறிவிக்காமலேயே அதைவிட மிக 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 மோசமான ஒரு சூழல், மக்களுக்கு விரோதமான செயல்கள் நாடு முழுவதும் நடக்கிறது என்பதை இங்க நேரத்தில் பதிவு செய்யும். அதனால என்ன, ஒரு 2 வருஷம் கழிச்சு அவங்களும் மன்னிப்பு கேட்டு போறாங்க. நீங்க பெருந்தன்மை கொண்ட தலைவர் சொல்வீங்கல்ல, அப்படி இல்லையே. 2 ஆண்டுகள் அதிகாரப்பூர்வமான முறையில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டு அத்தனை இடத்துலையும் நடந்து திருச்சி வெளிச்சாமி கை இல்லாமலேயே அதை விட மோசமாக இருக்கிறது என்று நான் சொல்றேன். 2 ஆண்டுகள் கழித்து அந்த துணிச்சல் உங்களுக்கு இல்ல. அதான் சொல்ல 2 ஆண்டுகள் கழித்து ஒரு மன்னிப்பு கேட்டுவிட்டு பொது மேடையில் கேட்டுவிட்டால் அந்த போன்ற பெருந்தன்மை இந்த உலகத்தில் யாருக்கும் இருக்க முடியாது என்ற பெருமையோடு நாம் இன்று பேசிக்கொள்கிறோம். ஏற்றுக்கொள்ளுகிற மன்னிப்பு கேட்பதற்கு துணிவு வேண்டும். அந்த துணிவு இந்திரா காந்திக்கு இருந்ததை போல இன்றைக்கு யாராவது இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் என்னுடைய முதல் கட்ட பார்வை நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். இந்த எமர்ஜென்சி அனுபவங்கள் அன்றைய காலத்துல திரு வேலுச்சாமி சொன்னது போல அவர் பின்னாடி மன்னிப்பு கேட்டாங்க, அவர்லாம் கைது செய்யப்பட்டார். எதிர்கட்சி தலைவர் எல்லாமே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கலைக்கப்பட்டது. இதுல எல்லாருக்கும் ஒரு மனசு திராவிட முன்னேற்ற கழகம் அந்த ஜனசங்க தலைவர்கள், அந்த RSS தலைவர்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டாங்களோ அதுக்கு சற்றும் குறையாம கடுமையான பாதிப்பு உள்ளானது திராவிட முன்னேற்ற கழகம். அப்ப நீங்கள் அந்த பாதிப்புக்கு உள்ளாகி ஆட்சி கலைக்கப்பட்டு அதே இந்திராவுடைய ஆட்சி திரும்ப வர்றதுக்காக நீங்க கூட்டணி சேர்ந்தது எது மாதிரியான விஷயமா பார்க்கப்பட்டது? அந்த எமர்ஜென்சி இன்றைய பார்வை ஒன்னு சொல்லிடுறேன். எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்டவோடு இந்திரா காங்கிரஸ்க்கு ஆதரவாக இருந்தவங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. அதுக்கு பிறகு பட்டுண்டா மாநாட்டில் தான் நாங்கள் தப்பு பண்ணிட்டோன்னு எமர்ஜென்சி காலத்தில் CPI கம்யூனிஸ்ட் பார்ட்டி புவேஷ் குப்தாவும் இந்திரஜித் மற்ற எல்லா கட்சிகளும் எமர்ஜென்சி கூடாதுன்னு சொன்ன கட்சி. ஆமா, காங்கிரஸ் திமுக, அது காங்கிரஸ் ஸ்தாபன காங்கிரஸ், சோசியலிஸ்ட் லோகியா தலைமையில் சோசியலிஸ்ட், சரண் சிங், CPM, அகாலிதள், இந்த கட்சிகளாம் ஏத்த போது அதுபோல் நக்சலைட்டுகளையும் ஆனந்த மார்க் RSS போன்ற 26 ஏக்கரை தடை பண்ணாங்க. அந்த அம்மையார் இந்திரா காந்தி அம்மையார் ராம்லீலா மைதானத்தில் பேசும்போது சொல்றாங்க, இந்தியாவில் 2 தீவு இருக்கு. தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, குஜராத்தில் ஓல்டு காங்கிரஸ் ஆட்சி. இந்த 2 தீவுகளா இருக்குது, இது ஒழிக்கப்படும் சொன்னாங்க. இப்படியெல்லாம் இருந்த போது தமிழ்நாட்டில் ஓரளவு ஜனநாயகம் காக்கப்பட்ட திமுக ஆட்சி இருந்த காலத்தில் எமர்ஜென்சி தூக்கத்தில். அதனால ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இங்க தமிழ்நாட்டில் இங்கதான் கொஞ்ச காலம் இருந்தார். அவர் திரும்ப கல்கத்தா போகும்போது MK நாராயணன் இருக்காரு, நம்ம பிரதமருக்கு உதவியாளராக இருந்தார் மன்சூன், அவர் அப்ப இங்க IB அதிகாரி, அவர் இங்கதான் இருக்காரு. மோப்பம் பிடிச்சி ட்ரெயின்ல போகும்போது அரெஸ்ட் பண்ணாங்க ஜார்ஜ் பெர்னாண்டஸ். இங்க தமிழ்நாட்டில் பல பேர் பாதுகாக்கப்பட்டாங்க எமர்ஜென்சி நேரத்தில், அதான் உண்மை. இப்ப வேலுசாமி அரெஸ்ட் பண்ணாங்கன்னா அது தெரியல, என்ன எந்த மாதிரி தெரியல. திமுக அன்னைக்கு பாதுகாப்பா இருந்தது.
ஜெயபிரகாஷ் நாராயண் சென்னைக்கு வந்து கூட எங்க தலைவர் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்கு, இங்கேயாவது ஓரளவு ஜனநாயகம் காக்கப்படுது, பரவாயில்ல சொல்லிட்டு எங்களுக்கு தலைவர் நன்றி சொல்லிட்டு போனார். அதே காமராஜ் பெருந்தலைவர் காமராஜ் இறக்கிறதுக்கு முன்னாடி போய் சந்திக்கிறாரு. காந்தி பிறந்த நாள் அக்டோபர் 2ஆம் தேதி எமர்ஜென்சி தளர்த்திடுவாங்கன்னு டெல்லியிலிருந்து செய்தி வருது, அன்னைமா இன்னைக்கு ஏதாவது முடிவு தெரியும்னு சொல்றாங்க. சொல்லும் போது அவருக்கு அன்னைக்கு உடலை பாதிக்கப்பட்டு போச்சு, தேசம் போச்சு, தமிழ்நாடாவது பரவாயில்ல. அப்ப எங்க தலைவர் என்ன சொல்றாரு, நாங்க ராஜினாமா பண்ணிடுறோம், நாங்களும் போராட்டத்தை கூச்சல, தமிழ்நாடாவது இன்னைக்கு ஆட்சியில் ஓரளவு இருக்கணும், நீங்க ராஜினாமா பண்ண வேண்டாம்னு பெருந்தலைவர் அன்னைக்கு கேட்டுக்கிட்டாரு. அந்த 2ஆம் தேதி அவர் இறக்குறாரு. அன்னைக்கு அவங்க வந்து எமர்ஜென்சி தளர்த்துவாங்கன்னு சொன்னாங்க, தளர்த்தல. இதுக்கு மத்தியில் என்ன ஆச்சுன்னா, காங்கிரஸ் கட்சியில அந்த அலகாபாத் தேர்தல் முடிஞ்சது இல்லையா, உடனே அவங்களை ராஜினாமா பண்ண சொல்லி மொராஜி முதல் அறிக்கை கொடுக்கிறார். அதுபடி ஜெயபிரகாஷ் நாராயண் கூட காங்கிரஸ்லயே இருந்த இளந்துருக்கியர் சொல்லப்பட்ட சந்திரசேகர், கிருஷ்ணகாந்த், மோகன் தாரியா, லட்சுமிகாந்த் அம்மான் ஆந்திராவில் ஒரு முக்கியமான எம்பி, அவங்க ரொம்ப முக்கியமான பலருக்கு அவங்க லட்சுமிகாந்த் அம்மன் யாரும் தெரியாது, காங்கிரஸ் முக்கியமான எம்பி. இந்த 4 பேர் காங்கிரஸ் கட்சியில ரூலிங் காங்கிரஸ்லயும் இந்திரா காந்தி அம்மா ரிசைன்மெண்ட் சொன்னாங்க, அந்த கட்சியில வந்தாங்க. ஏன்னா அப்படியான ஒரு குழப்பமான நிலையில அன்னைக்கு எமர்ஜென்சி ஆதரவு வினோபா ஆதரிச்சார். அதுதான் என்னுடைய கேள்வி. அந்த அப்படிப்பட்ட நீங்க வந்து கடுமையா அந்த பாயிண்ட் தான் அதுக்கு நீங்க பதில் தான். அது எனக்கு சாத்தூர் பாலகிருஷ்ணன், எங்க சிட்டி பாபு, எங்களுடைய தளபதியை எமர்ஜென்சி போலீஸ்கார வித்யாசாகர், அந்த சென்னை மத்திய சிறை அதிகாரி அந்த வித்யாசாகர் கடுமையா நடத்திட்டார். சோத்துல சிறுநீரும் மண்ணும் போட்டு கொடுத்தாங்க. சிட்டிபாவெல்லாம் அடிச்சு அவர் முதுகல் முன்னார் அவர் ஆற்காடு வீராசாமியில பாதிக்கப்பட்டார். அது எனக்கு இங்க முரசொலி மாறன், மறைந்த முரசொலி மாறன், இவங்களுக்கு போலீஸோட அத்துமீறல் அதிகமா இருந்தது. சொல்றேன் அவ்வளவு தாங்கிட்டு எதுக்கு போனா, ஜனதா கட்சி ஒரு ஆட்சி உருவாக்கணும், ஜனதான்னு ஒரு கட்சி உருவாக்கணும். அது என்ன ஆச்சு, மொராஜியா பிரதமராக இருக்க விடாம பண்ணாங்க. சரண் சிங், ஜெகஜீவன் ராம் தனியா பிரிஞ்சாங்க. தனியா ஒரு மாத காலம் அதிமுக ஆதரவோட ஒரு ஆட்சி அமைச்சாங்க. சரியா வரல, வராத போது ஒரு நிலையான ஆட்சி. அப்ப என்ன கேள்வினா, ஸ்டெபிலிட்டி, மத்தியில ஒரு ஸ்திரத்தன்மையான ஆட்சி வரணும்னு அப்ப ஒரு கேள்வி இருந்தது. எனக்கு நல்லா நினைவு கேள்வி. 79-80 வந்து ஸ்டெபிலிட்டி அங்கிறது வந்து மத்தியில வேணும்னு ஒரு கேள்வி அப்ப வந்து, அதான் தேர்தல் கோஷம், ஒரு நிலையான அரசாங்கம் தேர்தல் தொடர்ந்து. அந்த ஒரு தேசத்துல நாங்க இணைஞ்ச முடியாது. அதே எனக்கு நாங்க ஏற்கனவே இந்த பிரதமர் வந்து விவி கிரி தேர்தலா இருக்கு, அப்ப ஆதரவு கொடுத்திருக்கோம். யாருக்கு? இந்திரா காந்திக்கு. இந்திரா காந்திக்கு விவிக்கு நாங்க வந்து ஆரம்பிச்சோம். அந்த பழைய காங்கிரஸும் பழைய காங்கிரஸும் ரூலிங் காங்கிரஸ் பிரியும் போது எங்களுடைய ஆதரவுல மத்தியில் இந்திரா காந்தி ஆட்சி இருந்தது. இடையில இந்த எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணி மாறுபட்ட கருத்து உண்டு, அதை எதிர்த்தோம். வருத்தம் தெரிவிச்சாங்க, மன்னிப்பு கேட்டாங்க. அது எங்க தலைவர் என்ன சொன்னாங்க, நாங்க ஆதரித்தால் உண்மையாக ஆதரிப்போம், ஏற்றால் உண்மையாக எதிர்ப்போம். எங்க தலைவர் நம்ம அதை தொடர்ந்து வாதிப்போம். நான் திரு எஸ்.ஆர். சேகர், பாஜகவுடைய மாநில பொருளாளர் திரு எஸ்.ஆர். சேகர் கேட்க முறை, உங்களுடைய பார்வையில், உங்களுடைய அனுபவத்தில் இந்த அவசர நிலை பிரகடனம் சுருக்கமாக திரு எஸ்.ஆர். சேகர். அதாவது ஒரு 70 கோடி பேர் 35 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்திய இளைஞர்களுக்கு இந்த எமர்ஜென்சினா என்னன்னே தெரியாது. காரணம், இன்னைக்கு பேஸ்புக், வாட்ஸ்அப், பல்வேறு மீடியாக்கள் மூலமாக அவர்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இன்றைய விவாதத்தில் பழைய விஷயங்கள் பல்வேறு விஷயங்களை மூடி மறைக்கலாம். ஆனா அவங்களுக்கு புரியுற மாதிரி ஒரே லைன்ல சொல்லணும்னா, அவங்கள ஒரு இருட்டறையில போட்டு கையை காலை கட்டி அவங்களுடைய சொந்தக்காரங்களோடு கூட பேச முடியாதபடி ஒரு 21 மாதங்கள் வைத்திருந்தால் என்ன நிலையோ அதுதான் இந்திய நாடு முழுவதும் இருந்தது. அதுதான் எமர்ஜென்சி. இந்த எமர்ஜென்சியில தமிழ்நாட்டில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற வரை ஓரளவிற்கு ஒரு நிதானம் இருந்தது. அதற்கு பின்னாலே முழுவதுமாக இந்திரா காந்தியுடைய கண்ட்ரோல்ல போய் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டது. ஆனாலும் கூட பல்வேறு அரசியல் கட்சிகள் வந்து இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம் என்கிற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் வந்து அந்த காலத்துல தான் இருந்தது. கைதிகளுக்கு வந்து காரணம் இல்லை, பிடித்துக் கொண்டு போவார்கள். ஈவன் வந்து மாஜிஸ்ட்ரேட் முன்னால கூட கிடையாது, நேரடியாக ஜெயிலுக்கு, பின்னாலே மாஜிஸ்ட்ரேட்ல கையெழுத்து வாங்கிக்குவார்கள், சொந்தக்காரர்கள் பார்க்க முடியாது. எனவே கடுமையான பீதி, பயம், இதனுடைய காரணமாக இன்றைக்கு பெரிதாக அதை பற்றி முழங்குகின்ற பல கட்சிகள் எல்லாம் எல்லா RSS, ஜனசங்கம் போன்ற மிக முக்கியமான ஏற்கனவே இந்த விஷயங்களை பற்றி தைரியமாக செயல்பட்ட சில இயக்கங்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் முடங்கி போனார்கள், பயந்து போனார்கள். இவர்களை எல்லாம் கோஆர்டினேட் பண்ணி இவர்களுக்கெல்லாம் நாட்டிலே என்ன நடக்கிறது என்கின்ற விஷயத்தை
ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய தலைமையில் இருந்த லோக சங்கர்க்க சமிதி என்கின்ற அமைப்பு, அது தமிழகத்திலே முழுக்க முழுக்க அந்த இயக்கத்தை RSS தான் எடுத்து செய்தது. அதை நான் அன்றைக்கு மதுரையிலே அதை எனக்கு பாஸ் இல கணேசன், அவருக்கு கீழே தென் தமிழகம் முழுவதும் இந்த லோக சங்கர்க்க சமிதி மக்கள் போராட்ட குழு என்கின்ற அமைப்பை எடுத்து மக்களிடம் சென்றோம். மிக ரகசியமாக பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு கஷ்டங்கள், போலீஸ் மற்றும் விஷயங்கள் பார்க்க முடியாது, யாரையும் பார்க்க முடியாது, பிடிபட்டால் உடனடியாக சிறை என்கிற நிலைமையில மக்களை ஒருங்கிணைத்தோம். மிகப்பெரிய போராட்டம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சிறப்பாக சொல்லுகிறார். ஆனாலும் கூட அந்த 76 ஜனவரி 31க்கு பிறகு திமுக முடங்கி போனது. அந்த திமுக முடங்கி போனதற்கு தெம்பு கொடுத்து அவர்களை எல்லாம் ஒருங்கிணைந்த பணியிலுமே RSS தான் அன்றைக்கு முன்னணியில் இருந்தது. எங்களுக்கு நீங்க எதிர்த்தோ அது வேற விஷயம். ஆனந்த மார்க்கு RSS திமுக தொடர்பு இல்ல. ஆனந்த மார்க்கு திமுக தொடர்பு ராதாகிருஷ்ணன் ரொம்ப பதட்டப்படாதீங்க, கேளுங்க, தெளிவான கேளுங்க, முழுசா கேளுங்க, அப்புறம் மறுங்க. இந்தியாவிலே தைரியமாக அத்தனை கட்சிகளையும் நேரடியாக தினசரி போய் சந்தித்த ஒரே இயக்கம் RSS. மக்களோடு நேரடியாக நெருக்கமாக இருந்த RSS. எமர்ஜென்சியுடைய சகல கொடுமைகளையும் ஏற்றாலும் கூட சுணங்காமல் செயல்பட்ட இயக்கம் RSS. எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது, மறைந்த அகில இந்திய தலைவர் ஜனாதிபதி சமூர்த்தியோடு பல திமுக மாவட்ட தலைவர்களை செயலாளர்களை நான் சந்தித்திருக்கிறேன். நம்ம தொடர்ந்து முதல் கட்ட கருத்து கேட்டு வருகிறேன். திரு தா பாண்டியன் என்னுடைய முதல் கட்ட கருத்தை கேட்க விரும்புகிறேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவர். இப்ப இங்க பார்த்தபோது இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு கட்டத்தில் அதனால பாதிக்கப்பட்டவர்கள் நேரடியாக மறைமுகமாக இருந்தாலும் கடுமையாக எதிர்த்தவர்கள். ஆனால் ஒரு அதிர்ச்சி தகவல் என்னன்னா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான் இந்த எமர்ஜென்சியை பகிரங்கமாக அப்போதே ஆதரித்தது என்பது. திரு தா பாண்டியன், நீங்கள் அப்போது அந்த தாப்பா பக்கம் என்ற பெயரில் அப்போது உங்களுடைய கட்டுரைலாம் நீங்கள் எழுதிட்டு வந்தீங்க. இந்த இந்திய எமர்ஜென்சியை நீங்கள் அப்போது ஆதரித்தீர்கள். இப்போது அந்த நிலைப்பாட்டில் ஏதேனும் மாற்றம் இருக்கிறதா? அப்போது ஆதரித்ததற்கான காரணம் என்ன திரு தா பாண்டியன்? நீங்கள் இப்பொழுது பேசிக் கொண்டிருப்பதும் விவாதித்துக் கொண்டிருப்பதும் இந்திரா காந்தியார் தலைமையில் இருந்த ஆட்சி பிரகடனப்படுத்திய அந்த நெருக்கடி நிலை பிரகடனத்தை பற்றியும் அன்று நிகழ்ந்த சம்பவங்களை பற்றி பேசுகிறீர்களா? அதனை சுட்டிக்காட்டி அதனுடைய விளைவுகள் இன்றைக்கும் நீடிக்கின்றன என்று இப்போது மூத்த தலைவரான அத்வானி அவர்கள் சொன்னதை பற்றி விவாதிக்கிறீர்களா? ஏனென்றால் இன்றைக்கு அத்வானி அவர்கள் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன ஏற்பட்டது என்பதுதான் நாடு முழுமையிலும் ஏடுகளும் அரசியல்வாதிகளும் பரிசீலித்து வருகிறார்கள். உங்களுடைய விளக்கம் தர விரும்புகிற உங்களுக்கும் இந்த மக்களுக்கும் பார்க்கக்கூடிய நேர்களுக்கும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இதனுடைய முதல் பகுதியை முழுமையாக உங்களைப் போல அந்த எமர்ஜென்சி அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்ட காலத்தில் இருந்தவர்களுடைய அனுபவம் என்னவா இருந்தது, பார்வை என்னவா இருந்தது, முதல் கட்டமாக இன்று இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு சென்று சேர்த்துவிட்டு அப்படிப்பட்ட சூழல் தான் இன்று இருக்கிறதா என்பதற்காகத்தான் 2 பகுதியாக பிரிக்க நினைத்தேன். முதலில் நாம் விவாதித்துக் கொண்டிருப்பது அன்றைய அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்ட போது எப்படி நிலை இருந்தது என்பது. 2வது கட்டமாக திரு அத்வானி அவர்கள் குறிப்பிட்டது தமிழக அரசியல் நிலைமை, இந்திய அரசியல் நிலைமை. நிச்சயமாக அதையும் விவாதிக்கப் போகிறோம். திருத்தாப்பாண்டி, இதை சுருக்கமாக சொல்லலாம். அன்று நடந்த நிலையில் கம்யூனிஸ்ட் கட்சி அதிகாரபூர்வமாக அதனை வரவேற்றது. இந்தியாவில் குழப்பத்தை ஏற்படுத்தி நிலையற்ற ஆட்சி ஏற்படுத்துவதற்கு ஏகாதிபத்திய வெளி உறவு சக்திகளும் உள்நாட்டில் உள்ள வகுப்பாத சக்திகளும் முயற்சிக்கிறார்கள் என்று கட்சியினுடைய தலைமை கருதியது, சொன்னது. நாங்கள் அதனை ஏற்றுக்கொண்டோம். ஏற்றுக்கொண்டதனுடைய அடிப்படையில் இருந்தாலும் சஞ்சய் காந்தியினுடைய நுழைவு வந்து காங்கிரஸ் கட்சி அந்த அறிவிக்கப்பட்ட பாதையிலிருந்து அடக்குமுறைகளை ஏவுகிறது என்ற செய்திகள் வந்தவுடனே கடுமையாக கண்டித்து எழுதியிருக்கிறோம். அத்தனையும் நான் எழுதிய கட்டுரைகள் ஜனசக்தியில் முழுமையாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஆளுநருடைய ஆலோசகர்களாக 2 நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் அதனை தணிக்கை செய்வதும் அழைப்பதும் தண்டிப்பதும் வழக்கம். என்னையும் அழைத்து விசாரித்தார்கள். வந்தபோது என்ன நடந்தது என்பதை நான் நேரில் விளக்கினேன். அதோடு விட்டுவிட்டார்கள். நெருக்கடி நிலையில் இழைக்கப்பட்ட தவறுகளை மறைக்காமல் ஒவ்வொரு நாளும் எழுதிக் கொண்டிருந்தது ஜனசக்தி. எழுதியவர் நான் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். ஆதாரங்களோடு ஆவணங்களை காட்ட தயார். இது முடிந்த பிறகு சஞ்சய் காந்தியுடைய அத்துமீறல் உள்ள அதிகமா இருந்தது அப்படிங்கிற சொல்லி அதனால நாங்க மாற்றம் சொன்னீங்க. ஆனால் அகில இந்திய தலைமை அறிவித்தது என்பதற்காக ஒட்டுமொத்த இந்தியாவும் எதிர்ப்பு விஷயத்தை அதைத்தான் முதலே சொன்னேன். ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள் ராணுவத்திற்கே அழைகோல் விட்டார்.
இந்த நாட்டோடு ஒத்துழைக்க வேண்டாம், கலகம் செய்யுங்கள் என்று. எனவே ஏதோ ஒரு குழப்பத்திற்கும் சதி நடக்கிறது என்று கருதி அன்றைக்கு இந்த மத்திய தலைமை சொன்னது. பிறகு போகிற காலப்போக்கில் அது தவறு என்று ஒப்புக்கொண்டு அடுத்த மாநாட்டிலேயே பகிரங்கமாக நாங்கள் அறிவித்தோம். எனக்கு நினைவு சரியா இல்லை, உங்களுடைய அனுபவம் எனக்கு கிடையாது. எனக்கு தெரிஞ்சு திரு ஜேபி அவர்கள் போலீஸ் இன்ஸ்பெக்டர்கள் ஏதாவது அரசு உத்தரவு வந்தால் அதை ஏற்க மாட்டோம் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார் நினைவேற்கிறது. ராணுவத்தை பற்றி சொன்னாரா என்று எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. அப்படியே நீங்கள் சொல்வதுதான் அதிகாரபூர்வமாக நான் எடுத்துக்காட்டதையா இல்ல? நிச்சயமாக ராணுவத்திற்கு அறைகோல் விட்டதை பற்றி கடைசியில் ஜெயபிரகாஷ் நாராயணனே வருத்தத்தை தெரிவித்தார், மன்னிப்பு கேட்டார். இல்ல, நீங்க சொன்னது அறைகோல் விட்டிருக்க கூடாது. இன்னொன்றையும் தெரிந்து கொள்ளுங்கள், அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரு கட்சி இல்லை, அங்க இருந்தது ஜனசங். ஜனசங்க தான் இருந்தது. ஆட்டம் போட்டார்கள். RSS ஜனசங்கம் வந்து பாரதிய ஜனதா ஆண்டு கிடையாது, ஒரு 20-30 ஆண்டுகள் கட்சி தான். அதுல மாற்று கருத்து இல்லை. என்னுடைய கேள்வி உங்களுக்கு பிறகுதான் மந்திரி சபை கவிழ்ந்த பிறகு நான் படித்தவரை காவல்துறை அதிகாரிகள் தொடர்ந்து நாடு முழுக்க கைது நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதனால் வாரண்ட் திரு SR சேகர் குறிப்பிட்டது போல வாரண்ட் கூட இல்லாமல் செஞ்சுட்டு இருந்தனால அவர் காவல்துறை அதிகாரிகள் அரசுடைய உத்தரவுக்கு அடிபணிய வேண்டாம் என்று சொன்னது என்னுடைய ஞாபகம். ஒருவேளை நீங்கள் சொன்னதுதான் 100% உண்மையாக இருக்குமானால் ஞாபகமாக இருக்கலாம். நான் எழுத்து மூலமாக ஆவணத்தை காட்ட தயார். இல்ல, உங்களுடைய ஆதாரங்கள் தான் அப்படியே நான் வாதாட முடியாது. ஆவணங்களை காட்ட நான் தயார். இல்ல, உங்களுடைய வாதங்களை நான் அப்படியே ஒரு சிறு பிரசுரம் எழுதி இருக்கிறேன். புரட்சியா எதிர்ப்புரட்சியா ஒரு சிறு பிரசுரம் எழுதி வெளியிட்டிருக்கிறேன் ஆதாரத்தோடு. திரு தாப்பா, நான் உங்களுடைய நீங்க சொல்லக்கூடிய வார்த்தையே நான் ஆதாரமா இருக்கிறேன், வேற ஆதாரம் எனக்கு தேவையில்லை. ஆனா என்னுடைய சந்தேகம், நீங்கள் ஏற்றுத்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் அதில் முழுக்க பங்கெடுத்தவன், பொறுப்பில் இருந்தவன். என்னுடைய கேள்வி வேறு. காலம் முழுக்க புரட்சி பற்றியும் காலம் முழுக்க போராட்டம் பற்றியும் காலம் முழுக்க அதிகார வர்க்கத்தின் எதிர்ப்பு பற்றி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இடதுசாரி இயக்கங்கள் ராணுவம் அரசுடைய உத்தரவை ஏற்க வேண்டாம், கலகம் செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வந்தால் அது ஆகாது என்று ஒரு முடிவு பெற வேண்டிய அவசியம் என்ன? அதுதானே சரியா? மக்கள் அது ஜனநாயகத்தை சாகடிப்பதற்காக, எதிர்ப்புரட்சியை உருவாக்குவதற்காக விடுக்கப்பட்ட அறைகூவல். அந்த அறைகூவல் என்பது இந்த நாட்டில் ஜனநாயகத்தை பாழடித்திருக்கும். எனவே அதை எதிர்த்தோம். எமர்ஜென்சி ஜனநாயகத்தை பாழடிக்கவில்லை, எமர்ஜென்சி உத்தரவுக்கு கட்டுப்பட வேண்டாம் என்று சொன்னது பாராட்டு. எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்டதே அந்த அறைகூவலின் காரணமாகவும் தீர்ப்பின் காரணமாகவும் தான். எனவே அந்த சூழலில் அது ஆதரிக்கப்பட்டது, அது தவறு என்பதை நாங்கள் பின்னர் ஒப்புக்கொண்டோம், பிறகு திருத்திக் கொண்டோம். ஆனால் எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்ட பொழுது கண்டித்து அதனால் அடக்குமுறைக்கான அதே திராவிட முன்னேற்ற கழகம் நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக என்று மிஸ்ஸா என்ற புனை பெயரோடு தான் தங்கள் பெயர்களை வெளியிட்ட திராவிட முன்னேற்ற கழகம் இதே தமிழகத்தில் வரவேற்றது, கடற்கரையில் கூட்டம் போட்டது. அந்த கூட்டத்தில் தான் அம்மையார் இந்திரா காந்தியார் வருத்தம் தெரிவித்தார், மன்னிப்பும் கேட்டார். நான் திருச்சி வேலுசாமி அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். இந்த இடைவெளிக்கு முன்னாடி சொன்னது போல நீங்களே அந்த கஷ்டத்தை அனுபவிச்சீங்க, அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது, கைதானீங்க. இருந்தாலும் கூட அந்த 2 ஆண்டுகள் ஒரு சிறப்பான நிர்வாகம் எப்படி இருக்கணுமோ அப்படி நடந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் 15 மணி நேரம் 16 மணி நேரம் வரக்கூடிய ரயில்கள்லாம் அன்னைக்கெல்லாம் நேரத்துக்கு வந்துச்சு, அரசுலாம் நேரத்துக்கு வந்தாங்க. அப்படிப்பட்ட தகவல் உண்மைதானா அல்லது சும்மானாத்துக்கும் கலைப்பட்டதா? அது உண்மைதான். நான் முன்னாலே சொன்னது போல இதுக்கு நான் புதிதாக நான் ஒன்னும் வரிஞ்சு கட்டி வக்காலத்து வாங்கினதுக்கு அவசியம் இல்ல. இந்திரா காந்தி அம்மையாரே பகிரங்கமாக ஒப்புக்கொண்டதுதான். நிர்வாகமெல்லாம் நல்லா நடந்துச்சு. ஆனால் காங்கிரஸ் கட்சி எந்த சுதந்திரத்துக்காக போராடியதோ அந்த சுதந்திர உரிமைகள் அன்றைக்கு இல்லாமல் போனது என்பதற்காகத்தான் வருத்தப்படுறேன், வேதனைப்படுகின்ற அவர் சொன்னார். அதனால ஒரு நாட்டில் நிர்வாகம் சரியாக நடக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பமா இருக்கலாம். அந்த நிர்வாகம் நடக்க வேண்டும் என்பதற்காக மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்படக்கூடாது என்பதுதான். நான் அதனாலதான் சொல்றேன், பகிரங்கமாக அறிவிக்கப்பட்டு எமர்ஜென்சி இருந்த போது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டதை விட அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இப்போது அதை விட மோசமாக பறிக்கப்படும். இப்போ இருக்கிற நிலைமை பற்றி விவாதிப்போம். என்னுடைய கேள்வி என்ன, திரு RK தவான் அவர்கள் இந்திரா காந்தியோட தனிச்செயலர் பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்றாருன்னா, இது கிருஷ்ணய்யர் அந்த தீர்ப்பை உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு, இந்திரா காந்தி வெற்றி பெற்ற செல்லாது உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு எடுக்கப்பட்ட முடிவல்ல. அதற்கு முன்னாலே இதே ஜூன் 24ஆம் தேதி அந்த உத்தரவு வருகிறது, கிருஷ்ணய்யரோட தீர்ப்பு உத்தரவு வருகிறது. ஆனால் அதற்கு முன்னாலேயே 20ஆம் தேதி 21ஆம் தேதி 22ஆம் தேதியே நாங்க மாநில முதலமைச்சருக்கெல்லாம் போன் பண்ணி சொல்லி எல்லாம் ரெடியா இருங்க, யார் பேச்சையும் கேட்கணும், நேர அரசுக்கெல்லாம் தயாரா இருங்க சொல்லி எல்லா விஷயம் முன்கூட்டியே பண்ணிட்டோம். பிரதமருடைய அலுவலகத்தில் கூடுதலான தொலைபேசி இணைப்புகள் தனிப்பட்ட முறையில் இதற்காகவே வைக்கப்பட்டு நாங்க ஃபுல்லி பிரிப்பேர்டா இருந்தோம். ஏன்னா தீர்ப்பு என்ன வருதுங்கிறது அல்ல எங்களுடைய நோக்கம், நாங்கள் இந்த நாட்டுக்கு அப்போது அது தேவைப்பட்டது என்று திடமாக நினைத்தோம் சொல்லி சொல்றாங்க. அப்பே RK தவான் இன்னொன்றையும் சொல்லியிருக்கார், இந்திரா காந்தி அம்மையார் ராஜினாமா செய்வதற்கு தயாராகிட்டார், அதுக்காக டிராப்ட் எல்லாம் போடப்பட்டது.
ஜெகஜீவன் ராமுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் போய் நீங்கள் ராஜினாமா செய்யக்கூடாது என்று அவருக்கு நெருக்கடி தந்தார்கள். இல்ல இன்னொரு வேடிக்கையான கிருஷ்ணயருக்கு பதிலா அன்னைக்கே குமாரசாமி ஜட்ஜா இருந்திருந்தா நியாயமான தீர்ப்பு வழங்கியிருப்பாரு. குமாரசாமி அவர்கள் வந்து தவறான தீர்ப்பு தான் நம்ம சொல்ல முடியாது. தீர்ப்புல பிழை இருக்கு நீங்க சொல்லலாம். அது வந்து நீதிபதி நம்ம நிச்சயமா நீதிபதி குமாரசாமி டிஃபெண்ட் பண்றீங்க. அப்பீல் போட்டிருக்காங்க. அதே ஒரு வழக்கறிஞர் நீதிபதி வழங்கிய தீர்ப்பில் குறை இருக்கு என்று சொல்லுங்கள். 100% உரிமை நமக்கு இருக்கிறது. நீதிபதி விமர்சிப்பதற்கு நம்ம பேசுங்க. இப்ப இருக்கிற நீதிபதி விமர்சிப்பதற்கும் தீர்ப்பு விமர்சனம் 100% வித்தியாசம் உங்களுக்கு தெரியாதுல்ல. திரு ராதாகிருஷ்ணன் கேட்க விரும்புறேன். இந்த ஏற்கனவே சொன்னது போல திரு தாப்பாண்டியன் சில விமர்சனங்களை வைத்தார். திராவிட முன்னேற்ற கழகம் முன்னாடி ஒன்று சொன்னது, அதுக்கு பின்னாடி ஒன்று செய்தது. அதை தாண்டி புரிஞ்சுக்கணும். இந்த நிலைப்பாடு இன்று வரை விமர்சனத்துக்கு உள்ளாகிறது என்பதை நீங்கள் மறுக்க முடியும். இல்ல நிலைப்பாடு எங்க நிலைப்பாடு ராஜேந்திரமா தான் பண்ணிருக்கோம். தாப்பாண்டியன் சொன்னாப்ல ராணுவத்தைக்கு ஒத்துழைக்காதங்கன்னு சொன்னது ஜேபி சொல்லல. அது எக்ஸ்பிரஸ்ல ரிப்போர்ட்டா இருக்கு, என் கையிலே இருக்குது. இட்ஸ் டிக்டேட்டர்ஷிப்பா டெமோக்ரஸி வெர்சஸ் சொன்னாங்க. அரசு அதிகாரிகளும் காவல்துறையும் அநியாயமா யாரையும் கைது பண்ணாதுங்க, துணை போகாதுங்க, அநியாயத்துக்கு போகாதுங்கன்னு சொன்னார். யார் ஜேபி அதான் சொன்னார், ராணுவத்தை சொன்னார். ரெண்டாவது விஷயம், அன்னைக்கு அச்சுதமேனன் அரசாங்கம் ஒரு வருஷம் நீடிச்சு கொடுத்தாங்க கேரளாவில் சிபிஆர். எங்களுக்கு வந்து எங்க அரசாங்கத்தை கலைச்சாங்க. எங்க தோழர் அத்தனை பேர் கைது செய்ய பேசுறதான் சொல்ல முடியும். குறுக்கீடு வந்தா என் ஃப்ளோ இருக்கணும். நான் சொல்ல பேச விடுங்க, கொஞ்சம் பேச விடுங்க. எனக்கு தெரியாம நான் பேச வரேன். இல்ல நான் தெரியாம நான் பேச வரேன். கொஞ்சம் விடுங்க, கொஞ்சம் பேச விடுங்க. இடையில செமிகோலன் ஃபுல் ஸ்டாப் வைக்காத. ஒரு நிமிஷம் சொல்றீங்க. அச்சுதமேனன் யாருன்னு தெரியாது இந்த தலைவர். அதுக்காக நான் கேட்கிறேன். நாங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு தெரிவித்ததா? எங்க ஆட்சி கலைக்கப்பட்டது. இப்படியான சூழல்ல அவர் தாப்பா சொன்னார் இல்லையா, நாங்க ஏதோ கடற்கரையில கூட்டம் போட்டு இந்திரா காந்தி மன்னிப்பு கேட்டாங்க, நாங்க வந்து ஆதரிக்கும் நேருவின் மகளே வார. அன்னைக்கு நாங்க வந்து இந்திரா காந்தி ஏற்கனவே ஆதரிச்சிருக்கோம். எப்பன்னா காங்கிரஸ் ஸ்தாபன காங்கிரஸ் ஆளும் காங்கிரஸ் பிரியும் போது நாங்க வந்து அவங்க கூட தான் இருந்தோம், ஆதரிச்சோம். அன்னைக்கு ஆதரிச்சோம். அப்போ ஆதரிக்கும் போது அது எமர்ஜென்சி அவசர நிலை பிரகடனம் பண்ணாங்களா, அது எங்களுக்கு ஒத்து வரல. அதை எதிர்த்தோம். எதிர்க்கும் போது ஜேபி போன்ற கட்சிகள், வாஜ்பாய் போன்ற ஜனசங் கட்சிகள் எல்லாம் அன்னைக்கு கூட ஆதரிச்சு கூடாது, அதை வாபஸ் வாங்க கூடாதுன்னு சொன்னோம். அது மாதிரி எங்க தலைவரை போய் டெல்லியில இராச்சியில் கூட்டம் நடத்தினார். அவ்வளவு தலைவர் அங்க வந்து பேசினாங்க, இந்த எமர்ஜென்சியை திரும்ப பெறணும்னு பேசினாங்க. இப்படியெல்லாம் நாங்க ஒரு முயற்சி எடுத்தோம். அது எனக்கு திருநெல்வேலி மாநாடு அடுத்த எமர்ஜென்சி அடுத்த நாளே எங்க பொதுக்குழு கூட்டி அதுல தீர்மானத்தை போட்டு திரும்ப பெறுங்க சொன்ன கடற்கரை கூட்டம். இதெல்லாம் எங்க எமர்ஜென்சி ஏற்ற விஷயங்கள் போனா பெரிய கதையா போகும். இதுக்கு மத்திய எங்க தளபதி கைது செய்யப்பட்டாரு, மாறன் கைது செய்யப்பட்டாரு. தமிழ்நாட்டில் இருக்க ஆயிரக்கணக்கான எங்க தோழர் அவ்வளவு பேர் சாத்தூர் பாலகிருஷ்ணன் அடிச்சு கொண்டாங்க, சிட்டிபாபு அடிச்சு எமர்ஜென்சி கொண்டாங்க. இவ்வளவு நடந்து நாங்க தியாகம் பண்ணிருக்கோம். அந்த தியாகத்தை கொச்சப்படுத்தலாம் அவர் பேசுறது நாங்க ஏத்துக்க முடியாது. ரெண்டாவது விஷயம் நான் வர்றேன், எல்லாம் கேள்வியில் உள்ளடக்கி தான் பதில் சொல்ல போறேன். எங்க மேல என்ன குற்றச்சாட்டு, ஏதோ இந்திரா காந்தி ஆதரிச்சோம். எங்க இந்திரா காந்தி நான் புதுசா ஆதரிக்கல, ஏற்கனவே நாங்க ஆதரிச்சோம். எங்க மன்னர் வங்கிகள் தேசியமாக்குறது நாங்க ஆதரிச்சோம். அது எமர்ஜென்சி கூடாது என்று எதுக்கும் போது நாங்க எல்லாரோட சேர்ந்து இந்திரா காந்தி செஞ்சு தப்புன்னு சொன்னோம். அதற்கு பிறகு ஜனதா சர்க்கார் வந்து ஜனதா சர்க்கார் நடக்கும்போது சர்க்கார் வந்து 2 வருஷத்துக்கு மேல் நீடிக்கல. பிறகு சரண் சிங் ஆதரவு அதிமுக ஆதரவோட ஒரு மாசம் அரசாங்கம் சத்தியவாணி முத்து, பாலா பழனிலாம் அமைச்சராக இருந்தாங்க அந்த கட்டத்தில். அந்த சர்க்கார் நீடிக்கல. அப்படி ஸ்டெபிலிட்டி, நிலையான அரசாங்கம் நாட்டுக்கு வேணும், முன்னேற்றத்துக்கு வரும்போது அப்ப இந்திரா காந்தி நான் எமர்ஜென்சியை வந்து நான் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு கூட சொன்னாங்க அந்த கட்டத்தில். இப்ப எங்க வந்து திமுக மேல இந்த விமர்சனம் திரு தாப்பாண்டியன் போன்ற மூத்த அரசியல்வாதிகள் மட்டும் இல்லாம இந்த இருக்கக்கூடிய இளைய தலைமுறை எங்க அந்த சந்தேக பார்வையும் இந்த விமர்சனத்தை திமுக மீது வைக்கணும். எமர்ஜென்சிக்கு பிறகு இந்தியாவுடைய நான் வரேன் உங்கள்ட்ட கேள்வி வச்சுறேன். இந்தியாவில் மிகப்பெரிய கருப்பு நாட்களா சொல்லப்படக்கூடிய எமர்ஜென்சிக்கு பிறகு இந்திரா காங்கிரஸை ஆதரித்தது. இந்தியாவில் நடந்த மிகப்பெரிய துயரமாக பார்க்கக்கூடிய பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சது. இது போன்ற விஷயங்கள் எது வந்து ஒரு கட்சி மேல ஒரு மிகப்பெரிய கருப்பு முத்திரையாக விமர்சிக்கப்படுகிறதோ அதன் பிறகு சொல்றேன். நீங்க திமுக மேல குற்றச்சாட்டு வைக்கணும்னே பேசுறீங்களா, அது ஒரு ஆரோக்கியமா பேசுறீங்களா? நான் ஒன்னு சொல்றேன்,
இலங்கை தமிழர் பிரச்சனை நாங்க செஞ்ச தியாகங்கள் எங்க ஆட்சி களத்தில் அதே மாதிரி இந்த எமர்ஜென்சிக்கு ஏதோ நாங்க துணை போனோங்கிற கதை எமர்ஜென்சி நாங்க விலை கொடுத்திருக்கோம். மூணாவது விஷயம் பாபர் மசூதி நாங்க இடிக்கணுமா அது பிறகு கூட்டணி வரும்போது இந்த காலத்து இந்திய அரசாங்கத்தில் பண்ணவே முடியாதுங்க. கூட்டணி காம்பினேஷன் பெர்மெண்டேஷன் அலையன்ஸ் தான் நடத்த முடியும். ஜனநாயக இதே தாப்பான யூசிபி நடத்தின காங்கிரஸ் கூட்டணி இருந்தது. சொல்லலாம் வரலாற்றில் நடைபெற்ற நிகழ்ச்சியை சொல்லுங்கள். நீங்க எமர்ஜென்சி ஆதரிச்சீங்க. நீங்க எமர்ஜென்சி ஆதரிச்சீங்க. வருத்தம் தெரிவிச்சீங்க. நீங்க தான் ஆதரிச்சீங்க. பட்டுண்டா முன்னேற்ற கழகம் சேர்ந்த அதே கூட்டணி கம்யூனிஸ்ட் கட்சியும் இருந்தது. ஆமாம். தோழருக்கு இளமையாக இருந்திருக்கலாம், மறந்துவிட வேண்டாம். உங்க தாப்பா பக்கத்துல படிச்சவன் கோடங்கால் கிருஷ்ணசாமி நாயுடு, அழகிரிசாமி எஸ் அழகிரிசாமி தேர்தல் பண்ணி ஆற்றினவன். தமிழகத்திற்கு பிரதமராக இருக்கும் தமிழகத்திற்கு வருகை தந்தார் இந்திரா காந்தியார். பிரதமராக அல்ல, ஒரு கட்சியின் தலைவராக. மதுரை விமான நிலையத்திலிருந்து வருகிற பொழுது தாக்கப்பட்டார். அந்த தாக்குதலுக்கு ஆளான பழ நெடுமாறன் இப்பொழுது இருக்கிறார். அவரை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். தெரியாத மாதிரி பேசுறாங்க. இல்ல இல்ல நாங்க வார்த்தைகளை எல்லாம் போட்டு விளையாடாது. நாங்க விளையாடத்தான் செய்வோம். அது விட்டு தர முடியாது. எங்களுடைய நிலையை நாங்கள் சொல்லிதான் தீரணும். இல்ல நம்ம விவாதத்தை நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போலாம் நினைக்கிறேன். நான் திரு தாப்பாட்டு நான் திரு எஸ்.ஆர். சேகரத்தை நான் கேட்க விரும்புறேன். இன்னைக்கு ஒரு விமர்சன பார்வை வைக்கிறது எமர்ஜென்சி காலத்துல எவ்வளவு கொடுமையான விஷயங்கள் நடந்தன என்று திரு வேலுச்சாமி அவர்களும் திரு தாப்பாண்டி அவர்களும் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களும் சொல்லலாம் நம்ம கேட்டோம். அது போன்ற நிலைமை மீண்டும் வராது என்று பாஜகவுடைய மூத்த தலைவர் எமர்ஜென்சியில கடுமையாக பாதிக்கப்பட்ட திரு அத்வானி அவர்கள் குறிப்பிடுகிறார். அவர் இன்றைய அரசியல் சூழ்நிலையை பார்த்து, மோடியை பார்த்து என்று நான் சொல்லவில்லை, இன்றைய அரசியல் சூழ்நிலையை பார்த்து சொல்கிறார். அப்படியானால் இப்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக அதே போன்ற ஒரு சர்வாதிகார தன்மை, ஒரு எதேச்சதிகார தன்மை நோக்கி போகிறது என்ற விமர்சனத்தை மறுக்க முடியுமா திரு சேகர்? இல்ல, அதாவது இந்த கேள்வி திரு அத்வானி அவர்கள் இன்றைய பாஜகவினுடைய ஆட்சி அல்லது மோடியை பார்த்து சொல்லுவது மிகப்பெரிய கற்பனை. எந்த ஒரு விஷயத்திலும் அவர் சொல்லவில்லை. ஏனென்று கேட்டால் இந்த எமர்ஜென்சி எதிர்த்து ஒரு மிகப்பெரிய கடுமையான போராட்டம் நடத்தியவர் நரேந்திர மோடி. 1975 முழுவதுமாக இந்தியா முழுவதும் ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய தலைமையில் இருந்தது லோக சங்கர்க்க சமிதி. அதனுடைய மதுரையினுடைய தலைவராக இலகணேசன் இருந்தார். நான் அவருக்கு துணையாக இருந்தேன். குஜராத்தினுடைய அதனுடைய முழு பொறுப்பு ஏற்றிருந்தவர் நரேந்திர மோடி அவர்கள். அப்போது மாணவராக இருந்தார். டெல்லிக்கும் அகமதாபாத்துக்கும் சென்று டெல்லியில அவர் அப்பதான் எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் அந்த எமர்ஜென்சியில அண்டர் கிரவுண்ட்ல இருக்கின்ற போது மாணவனுடைய அந்த போர்வையை வைத்துக் கொண்டு எல்லா இடங்களிலும் செல்கிறார். ஜார்ஜ் பெர்னாண்டஸுடைய டூரை கூட அவர் கவனிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் எமர்ஜென்சியில 20 லைஸ் ஆஃப் இந்திரா காந்தி, டிகேட் ஆஃப் எகனாமிக் கயாஸ், இந்தியன் பிரஸ் கேக், ஃபேக்ட் வெர்சஸ் இந்திரா லைஸ், இத்தனை புத்தகங்களை அவர் வெளியிட்டிருக்கிறார் நரேந்திர மோடி. எமர்ஜென்சியினால கடுமையாக பாதிக்கப்பட்ட நரேந்திர மோடி, எமர்ஜென்சிக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திய நரேந்திர மோடி என்பது அத்வானி அவர்களுக்கும் தெரியும். அப்படி இருக்கின்ற போது இந்த அரசின் மீது ஒரு அபிப்பிராயத்தை வைத்து அவர் சொல்லுவார் என்று சொல்வது ஏற்க முடியாத விஷயம், கற்பனையான விஷயம். வாதத்துக்காக அவர் மீது அவதூறு செலுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்ற விஷயம். அதை வைத்து அவர் சொல்லவில்லை. இதற்கு முன்னாலே இவங்க CR சரசி அவர்கள்ட்ட கேட்கிறோம். அதிமுகவுடைய மகளிர் அணியில் இருக்கிறீங்க, சமூக நல வாரியத்தில் இருக்கிறீங்க. என்னுடைய சந்தேகம் என்னன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் ஒரு அறிக்கை இன்னைக்கு கொடுத்திருக்கிறார். தமிழகத்தில் ஏற்கனவே இன்று யாருக்கும் கண்ணியம், மானம், மரியாதை இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் இடமே இல்லாத அளவுக்கு முழுக்க எதேச்சதிகார போக்கு தமிழகத்தில் ஏற்கனவே நிலவுகிறது சொல்றார். இந்த விமர்சனத்தை ஒரு அரசியல் ரீதியான விமர்சனம் மட்டும் பாக்குறீங்களா, அல்லது தமிழக மக்களுடைய பிரதிபலிப்பாக, எண்ணங்களுடைய பிரதிபலிப்பாக நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க 2000 நினைக்க மாட்டீங்க. டாக்டர் ராமதாஸுக்கு இப்ப வேற வேலை இல்ல, பத்திரிகையில வரணும். மான மரியாதை பத்தி அவர் எப்படிங்க சொல்ல முடியும்? ஒரு தடவை கோபாலபுரம் போய் கதவை தட்டி திமுகவை விட எங்களுக்கு நல்ல கூட்டணி இல்லங்கிறாரு. அப்புறம் அங்கேயிருந்து கிளம்பி போயத்காரன் கதவை தட்டி என் சகோதரியிட என் மகிழ்ச்சி அடிக்கிறதுன்னு கோபாலபுரத்தை திட்டுறாரு. மாத்தி மாத்தி போய்கிட்டு அவர் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்த அவருக்கு அது அதிமுக கூட்டணி அமைக்காத கட்சி ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. ஏன் திமுக அப்படிதான், அதிமுக காங்கிரஸ் இல்லையா?
எல்லாரும் இருந்திருக்காங்க. அப்ப நீ பாமக மட்டும் அப்படி சிங்கிள் பண்ணி சொல்லுங்க. வார்த்தைகள் உபயோகப்படுத்துற விதத்தை நான் சொல்றேன். இல்ல இதுல ஒரு மான மரியாதைங்கிறத என்ன ஒரு மான மரியாதை போயிடுச்சு. தெரியுறாங்களா? இவங்க பேச்சு உரிமை தடுக்கப்பட்டிருக்கா? இன்னைக்கு ஈவிகே சிலம்பன் உட்கார்ந்துட்டு தினம் ஒரு அறிக்கை விடுறாரு. நாங்க எமர்ஜென்சி நீங்க இப்போ இந்த தலைப்புக்கே சம்பந்தம் இல்லாம இவர் நீதியரசரை பத்தி கமெண்ட் அடிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நாங்க கைது பண்ணி உள்ள வச்சுட்டோமா? எமர்ஜென்சி காலகட்டத்தில் இப்ப நீங்க ஒரு வார்த்தைகளை பிரயோகிக்கும் போது என்ன சொல்றோம் ஏது ஒரு வேலையே கிடையாது. ஏதாவது ஒண்ணு பேசணும், பத்திரிகையில வரணும், மக்கள் மன்றத்துக்கு போகணுங்கிறதுக்காக என்னவெல்லாம் பேசாம இருப்பது தமிழ்நாட்டில் சில பேர் வச்சிருக்காங்க. அது டாக்டர் ராமதாசும் ஒருவர். இந்த போன்ற விமர்சனம் வைக்கக்கூடியவர் டாக்டர் ராமதாஸ் முதல் மனிதர் அல்ல. அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு முதல் முறை அல்ல. கிட்டத்தட்ட எல்லா கட்சியும் இந்த குற்றச்சாட்டு காங்கிரஸோ திமுகவோ பாஜகவோ எல்லா கட்சியிலுமே இந்த விமர்சனம் வச்சுட்டே இருக்காங்க. என்ன விமர்சனம் வைக்கிறாங்க? முழுக்க முழுக்க அதிகாரம் ஒரே இடத்தில் குவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அது மட்டுமே வேதமாக இருக்கிறது. ஜனநாயகம் என்பது அமைச்சரவை கூடி, கட்சியா இருந்தா செயற்குழு கூடி, பொதுக்குழு கூடி, இது போல நடக்கிறது. ஒரே ஒரு நபரை மட்டுமே முன்வைத்து எங்க கட்சியில செயற்குழு பொதுக்குழு கூட்டுறது இல்லையா? விஷயங்களை விவாதிக்கிறது இல்லையா? பொதுக்குழு பேசுறது இல்லையா? என்ன நடக்கலன்னு சொல்லி என்ன எமர்ஜென்சி நடக்குது? அம்மா எமர்ஜென்சியில கூட தீர்ப்பு அழகா தீர்ப்பு சொல்லிக்கல. தீர்ப்பு வந்தோடனே நாட்டுல எங்கேயாவது தெய்வத்தை மனிதன் தண்டிருக்காங்களா? போஸ்ட் ஓட்டினாங்களா? எமர்ஜென்சியே இல்ல. ஆனா அப்பா ஓட்டுறாங்க. எங்க கட்சி தலைவர் போஸ்ட் அடிப்போம். அது அவங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. அது எங்களுடைய சொந்த விருப்பம். நீதிமன்றத்தை நீதி தீர்ப்பை யாருமே விமர்சனம் பண்ணக்கூடாது. கண்டக்டர் கோர்ட் இருக்கு. ஒரு வக்கீல் வந்திருக்காரு, அவரே கேளுங்க. விமர்சிக்கும் போது தெரியல உங்களுக்கு. எங்க கூட்டம் பேச வேண்டாம். நாங்க அம்மா இல்ல இல்ல நாங்க 7 மாசம் பொதுக்கூட்டம் ஏதாவது விமர்சனம் வந்த உடனே எல்லாரையும் கூப்பிட்டு இனிமேல் அந்த தீர்ப்பை பற்றி பேசக்கூடாது, பொதுக்கூட்டம் பேசக்கூடாது தடுத்தார் அம்மா. அதே மேயர் மன்னிப்பு கேட்டாங்க. மன்னிப்பு கேட்பாங்களா? மன்னிப்பு கேட்டது நீதிமன்றம் சொன்ன பிறகு மன்னிப்பு கேட்டாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க செயற்குழு கூடலையா பொதுக்குழு கூடலையா எல்லாமே கரெக்டா கூடுது மாற்றுக்கிறதுல கூடல கட்சிக்கான அங்கீகாரம் போயிடும். ஒரு கட்சியா இருந்தால் இத்தனை நாளுக்குள்ள கூடணும், இத்தனை நாளுக்குள்ள பொதுக்குழு கூடணும், எல்லாமே அது அமைப்பு ரீதியா எலெக்ஷன் கமிஷன் மக்கள் பிரதிநிதி சட்டத்தில் வரையறுச்சிருக்காங்க. அது இல்ல. ஆனால் அங்க எப்படிப்பட்ட விவாதம் நடக்கிறது? அமைச்சரை எங்கள் கட்சியில் நடக்கும் பொதுக்குழு விவாதத்தை பத்தி நாங்க எங்க வெளியில பேசணும்? ஜனநாயகம் முழு உரிமை இருக்கு. அரசை பத்தி சம்பந்தமா ஆட்சியை பத்தி சம்பந்தமா இருந்தா மக்கள் மன்றத்தில் வைக்கலாம். எங்கள் கட்சியில் போடும் தீர்மானங்களை கட்சிக்காரர்களுக்கு தான் சொல்ல வேணும். அதை பத்திரிகையில உட்கார்ந்தோ இல்ல டிபேட்ல உட்கார்ந்தோ அதை பேச வேண்டிய எந்த கட்சிக்குமே கட்சியில நீங்க என்ன முடிவு எடுக்க உங்களுக்கு உரிமை இருக்கு, மாற்று கருத்துல. ஆனா என்ன பேசுறாங்கன்னா மற்ற கட்சியில பார்க்கும்போது அதிமுகவோ இன்றைய பாஜக ஆட்சி பற்றி இந்த விமர்சனம் வைக்கக்கூடிய விஷயம் என்ன? எல்லாமே ஒரே ஒரு நபரை மையப்படுத்தி இருக்கிறது. அவர்கள் எங்கள் கட்சிக்கு ஒரே தலைவர் தாங்க. எங்களுக்கு வாரிசு எங்களுக்கு ஒரே தலைவர் எங்கள் அம்மா தான். கொண்டுள்ள ஒரு இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தடியத்தான் தண்டல்றாங்கிற கட்சி இது இல்ல. எங்கள் அம்மா சொல்படிதான் இந்த கட்சி இயங்கும், அதன்படிதான் கட்சிக்காரர் நடப்பார்கள். வருவாங்க. திரு தாப்பாண்ட கேட்கிறோம். இந்த விமர்சனம் மத்திய அரசு மீதும் மாநில அரசு மீதும் வைக்கப்படுகிறது. மத்திய அரசு இது போன்ற பல்வேறு செயல்பாடு திரு அத்வானி அவர்கள் குறிப்பிட்டது இப்போதைய மத்திய அரசு செயல்பாடை பார்த்தானா இதே குற்றச்சாட்டை மாநில அரசு மீதும் வைக்க முடியுமா? உங்களுடைய பார்வை திரு தாப்பா. அத்வானி அவர்கள் இந்தியாவினுடைய துணை பிரதமராக வாஜ்பாய் ஆட்சியில் இருந்தவர் என்பதையும் இதே பாரதிய ஜனதா கட்சியில் மதிக்கப்படுகிற தலைவராக இன்றைக்கும் இருக்கிறார், ஓரங்கட்டப்பட்டிருக்கிறார் என்பதையும் நான் நினைவுபடுத்துகிறேன். அவர் மீது தனிப்பட்ட முறையில் மரியாதை உண்டு. நாடாளுமன்றத்திலே அவருடைய விவாதங்களை நான் பக்கத்தில் உட்கார்ந்தே கேட்டிருக்கிறேன். மிக திறமைசாலி. அவர் இப்பொழுது பழைய நெருக்கடி நிலையை சுட்டிக்காட்டி அதனுடைய உட்கூறுகள் இன்றைக்கும் பயன்படுத்தப்பட மாட்டாது என்று யாரும் நினைத்துவிட வேண்டாம். அவைகள் மீண்டும் ஆதிக்க முறையில் சட்டவிரோதமாக ஜனநாயகத்தை சீர்குலைக்கக்கூடிய முறையில் பயன்படுத்தப்படலாம் என்று இப்போது சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இருக்கிறது ஒரே ஆட்சிதான், மோடி தலைமையிலான ஆட்சிதான். பல மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இருக்கிறது. இப்போது அவர் கற்பனையாக தேவலோகத்தில் நடக்கும் நரகலோகத்தில் நடக்கும் என்று சொல்கிறாரா? இந்தியாவில் நடக்கும் என்று சொன்னால் நெருக்கடி நிலையை யார் பிரகடனம் செய்யலாம்? டெல்லியில் யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ அவர்கள் தான் பிரகடனம் செய்யலாம். எந்த மாநில முதலமைச்சருக்கும் நெருக்கடி நிலையை பிரகடனம் செய்யும் அதிகாரம் இல்லை. அனைவருக்கும் தெரிந்திருக்கும். இதை செய்யக்கூடிய அதிகாரம் படைத்த குவிந்திருக்கிற டெல்லியில் அவர் ஒரு பங்கு, அவர் ஒரு முக்கிய தலைவர்.
அவர் இன்றைக்கு இத்தகைய ஒரு எச்சரிக்கை வெளியிட்டதான் பத்திரிகைகள் அத்தனையிலுமே வந்திருக்கிறது. அவர் மோடியை குறிப்பிட்டு சொன்னாரா, இன்றைய ஆட்சியை குறிப்பிட்டு சொன்னாரா என்பதெல்லாம் விவாதம் பத்திரிகைகளிலும் நடக்கிறது, உங்கள் ஊடகங்களிலும் ஆங்கிலத்திலும் இந்தியிலும் பிரமாதமாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கூட லலித் மோடி, விஜயராஜே சிந்தியா, இரானி, வரிசையாக மராத்திய மாநிலத்திலே ஒதுக்கப்பட்டது உட்பட நடக்கிறது. இவைகளை எல்லாம் மனதிலே வைத்துத்தான் அந்த மூத்த தலைவர் இந்த எமர்ஜென்சி என்பதல்ல, அதனுடைய உட்கூறுகள், சட்டவிரோதமான செயல்கள் இன்றைக்கும் பயன்படுத்தக்கூடிய அபாயம் இருக்கிறது. எனவே ஜனநாயகத்தின் நெறிகளை காப்பாற்ற விழிப்போடு இருங்கள் என்று விடுக்கப்பட்டுள்ள அறைகூவல் கட்டாயம் சிந்திக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். தமிழகத்தை பொறுத்தவரையில் நீங்கள் குறிப்பிட்டிருப்பதை போல மூத்த தலைவர் தாபா அவர்களுக்கு, மூத்த தோழர் தாபா அவர்களுக்கு ஒரு பதிலளிக்க விரும்புகிறேன். பிளீஸ் கோ. திரு சேகர் கண்டிப்பா பண்ணுங்க, தொடருங்க. மரியாதைக்குரிய தாபா அவர்களுக்கு இந்த அத்வானி அவர்கள் மீது மிகப்பெரிய மரியாதை வைத்து நீங்கள் சொன்னீர்கள். அத்வானி அவர்கள் ஆட்சி என்கின்ற பெயரையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நபரையோ அவருடைய விஷயத்தில் எங்கேயுமே குறிப்பிடவில்லை. அவர் சூழலைத்தான் சொன்னார். இன்றைக்கு ஜனநாயகத்தினுடைய எல்லா விஷயங்களும் இருக்கிறது, பார்லிமெண்ட் சுப்பீரியராக இருக்கிறது, மெஜாரிட்டி ஆட்சி இருக்கிறது. ஆனால் அதில் நிறைவேற்ற முடியாதபடி எதிர்க்கட்சிகள் மிகப்பெரிய ரகளை செய்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டிலே வெளிநாட்டிலிருந்து ஊடுருவல் நடக்கிறது. அந்த ஊடுருவலை நடப்பதை தடுப்பதற்காக ஒரு பெரிய மறுதாக்குதல் நடத்த அதற்கான மிகப்பெரிய விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றன. உள்நாட்டிலே நக்சல்பாரிகள் கடுமையாக ஒடுக்கப்படுகிறார்கள். ஆனால் அவருக்கு ஆதரவாக மிகப்பெரிய ஜனநாயகத்தினுடைய குரல் வழியை நெரிக்காது என்ற கோஷங்கள் இருக்கிறது. இந்த சூழலை எல்லாம் வைத்துத்தான் சொன்னாரே தவிர இந்த ஆட்சியை பற்றியோ அல்லது மோடியை பற்றியோ எங்காவது சொல்லி இருக்கிறாரா? சொல்ல முடியாது. காரணம், அவருக்கு எமர்ஜென்சியை தெரியும், எமர்ஜென்சியில உழைத்த மோடியை தெரியும். எனவே இரண்டும் தெரிவதாலே உங்களுக்கு மோடியை மட்டுமே தெரிகிறது, அவரை குறிவைத்து தாக்க வேண்டும் என்பது மட்டுமே தெரிகிறது என்பதாலே நீங்கள் சொல்லுகிறீர்கள். நான் பணிவோடு ஒன்றை கேட்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை தேவலோகத்தை பற்றி பேசுகிறாரா, நரகலோகத்தை பற்றி பேசுகிறாரா? இப்போது இந்தியாவில் உங்களை மாதிரி சர்வதேச விசுவாசம் உள்ளவர்களை பற்றி பேசுகிறார். சர்வதேச விசுவாசம் இந்த நாட்டில் அந்நிய நாட்டிலிருந்து தாக்குபவர்களை மறுபடியும் திருப்பி போய் தாக்கினால் அவர்கள் எப்படி தாக்கினீர்கள் என்கின்ற விசுவாசமான ஆட்களை பற்றி கேட்கிறார். நான் உங்களிடம் ஒன்று கேட்க விரும்புகிறேன். தாப்பா அவர்களே, நீங்க உங்களுடைய பேச்சில் முதல்ல வரவேற்கிறேன். இந்த சர்வாதிகார போக்கு, இந்த மதவாத போக்கு, இந்த மிரட்டல், இதை இந்த மனதில் வைத்துத்தான் அவர் சொல்லி இருக்கிறார். நீங்க சொன்ன ஒரு கேள்விக்கு கேட்கிறேன். நீங்க என்ன சொன்னீங்க? அவசர நிலைமை காலத்தில் இந்திரா அரசுக்கு எதிராக கட்டுரை எழுதினீர்கள் என்று சொன்னீர்கள். இந்திரா அரசுக்கு எதிராக கட்டுரை எழுதினீர்கள் என்று சொன்னீர்கள். ஆனால் அன்றைக்கு இருந்த மிக மூத்த பத்திரிகைகள், நான் பெயரை சொன்னால் தினமணி, இன்டர்நேஷனல், போன்ற பத்திரிகைகள் கருப்பு பட்டை அடித்திருந்தது. அதிகமாக இருந்தது. அப்படி இருக்கின்ற போது ஜனசக்தியில நீங்கள் எழுந்தது என்று சொல்வது ஒருவேளை உங்களுக்காக இந்த அரசு விட்டுக் கொடுத்திருக்கிறதா என்று எனக்கு தெரியாமல் கேட்கிறேன். உங்களுக்கு 1000 சந்தேகங்கள் என்றால் இந்த நாட்டில் போலி சாமியார்கள் ஏராளம் இருக்கிறார்கள். நடந்தது கருப்பு எழுத்திலே இருக்கிறது. எல்லாம் ஆதாரங்களை எடுத்து பாருங்கள். குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை என்றால் இப்படிப்பட்ட மூத்த தலைவர்கள் எங்கோ தாவுவது என்பது இடதுசாரிகள், இடதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சி, அதை சார்ந்தவர்களுடைய இயல்பான குணம் என்பதை நீங்கள் மறுபடியும் போன்ற ஒரு கொலைகார கும்பலுக்கு நாட்கள் கிடையாது. இதை இந்த நாட்டில் RSS வழக்கு தொடுவதற்கு சிலை வைக்க தொடங்கியிருக்கிற நீங்கள் இருக்கிற போது வழக்கு தொடுவதற்கு சூழ்நிலை இருக்குதான் சொன்னாரு. இவர் இஷ்டத்து பேசிட்டே போறாரு. நாங்களே அவர் இஷ்டத்து பேசுறாரு.
என்ன சொல்றாரு? அவர் சொல்றாரு, எஸ்ஆர் சொல்றாரு, இன்றைக்கு பாராளுமன்றத்தை முடக்குது காங்கிரஸ் என்றாரு. நான் கேட்கிறேன், மன்மோகன் சிங் ஆண்ட 10 ஆண்டு காலங்கள்ல பிஜேபி முடக்கதை விட அதை விட கேவலமாக இன்றைக்கு யாராவது நடந்துக்க முடியுமா? அன்றைக்கு நடந்ததை விட இன்றைக்கு என்ன அதிகமா நடந்திருக்கா? இந்தியாவில் முஸ்லீம்கள் கூடாது, எல்லாம் பாகிஸ்தான் ஓடுன்னு சொல்லுவீங்க. மகாத்மா காந்தியை சுட்டுக் கொண்டவனுக்கு அவன் தியாகி, அவனுக்கு சிறை வைக்கணும்னு சொல்லுவீங்க. இல்ல, நான் வந்து வேலுச்சாமி ரொம்ப வீரமாக விவேகமாக பேசுவதாக கொண்டு வேலுச்சாமி 74 எங்கே இருந்தார்? அவசர நிலையை ஆதரித்தாரா எதிர்த்தாரா? இன்னைக்கு அவருக்கு எதிர்க்கின்ற ஆதரிக்கின்ற சூழ்நிலை என்ன? உண்மை இருக்க வேண்டாமா? அதுல மறுபடியும் வேலுச்சாமி நான் நிச்சயமாக இந்த டிவி மூலமாக எச்சரிக்கிறேன். இதுதான் சொல்றேன். எச்சரிக்கை முடியாது. நான் எவனுக்கு அடிமை அல்ல. வந்த பிறகு இப்படி வேலுச்சாமி ஆதரிக்க வேண்டிய காரணத்தினாலே திரு சேகர் நம்ம தனிப்பட்ட முறையில் போக எச்சரிக்கை அடிமை அவருக்கு. ஆமா, என்ன எச்சரிக்கை? விஷயங்களை வேலுச்சாமி பேசுகின்ற போது எச்சரிக்காமல் வேற என்ன? நாம் நீங்க பேசும்போது நாங்க வந்து பாஜகவோட கேவலமா நடந்துகிட்டோமா அப்படின்னு வார்த்தை பயன்படுத்துறீங்க. சரி, பரவாயில்ல, அது வந்து ஒரு வேகத்துல வரக்கூடியதான் விட்டேன். அவர் வந்து எச்சரிக்கை சொன்னாரு. காங்கிரஸ் தலைவர் நேற்று உங்களுடைய மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஈவி கே செல்வம் நேற்று வெளியிட்ட அறிக்கையில நான் வந்து சந்தீப் சக்சேனாவை எச்சரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கடைசி வரி அப்படித்தான் முடிச்சிருக்காரு. இது வந்து ஒரு மரபு மீறிய தேவையில்லை அறிக்கை விடுவது என்பது வேறு. இல்ல, தேவையில்லை நேரடியாக எச்சரிக்கை என்றால் என்னை எச்சரிக்கிறார் எனக்கு ஆண்டவனும் தேவையில்லை என்பதில் மாற்று கருத்து இல்ல. நம்ம அடுத்த கருத்து போலாம். தேவையில்லை என்பதில் மாற்று கருத்து இல்ல. திரு சேகர், இதுல வந்து ஒரு கேள்வி பாருங்க. நீங்க அவரை எச்சரிக்கிறதோ அவர் கேள்வி அதுல மேட்டர். இப்ப வந்து திரு அத்வானி அவர்கள் ரொம்ப தெளிவா வலிக்கிறாங்க. ஜனநாயக விரோதிகள் வலுப்பெற்று இருக்கக்கூடிய காலம் என்று சொல்றார். திரு தாப்பாண்டியன் ஏற்கனவே குறிப்பிட்டது போல மாநில அரசுகளோ நீங்கள் சொல்லக்கூடிய மாவோயிஸ்டுகளோ நீங்கள் சொல்லக்கூடிய வெளிநாட்டு தீவிர சக்திகளோ அவர்கள் எமர்ஜென்சியை கொண்டு வர முடியாது. ஒரு ஆளால இந்தியாவில் இன்னைக்கு எமர்ஜென்சியை கொண்டு வர முடியும் என்றால் அது மத்திய அமைச்சரவையாலும் பிரதமராலும் மட்டும்தான் கொண்டு வர முடியும். இது உங்களுக்கு எவ்வளவு தெரியுமோ அதை விட நிச்சயமா ஒரு பங்கேறும் கூடுதலாக திரு அத்வானி அவர்களுக்கு தெரியும். அப்படி அவர் வந்து இந்த நிலையில சொல்லியிருக்காருன்னா இது மோடியையும் இந்த ஆட்சியை குறிப்பிடாமல் வேறு எப்படி பார்க்க முடியும்? இதுதான் கேள்வி. இல்ல, மறுபடியும் நீங்க வந்து ஒரே விஷயத்தை தான் தோண்டி துருவி எடுத்துக்கொண்டு விஷயம் இல்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். இதை 2 பங்காக பெறுகிறீர்கள். ஒன்று, அவசர நிலைமையை பற்றி மோடிக்கு தெரியும், அவசர நிலைமைக்கு எதிராக போராடியவர். அதே அளவிலே அத்வானி அவர்கள். இந்த 2 பேரும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்து வரலாறு சொல்லியிருக்கிறது. எனவே அவர்கள் மறுபடியும் அவசர நிலைமை பற்றி சிந்திப்பார்களா என்பதை, அந்த உண்மையை, அந்த வரலாற்று இணைப்பை நீங்கள் புரிந்து கொண்டிருந்தால் இதை சொல்ல மாட்டீர்கள். இரண்டாவதாக, இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலினுடைய யதார்த்தத்தை அவர் சொல்லுகிறார். அந்த யதார்த்தம் வந்து ஒரு தந்தையினுடைய ஸ்தானத்தில் இருந்து ஒரு கட்சியினுடைய மூத்த தலைவராக இந்தியாவுடைய மொத்த பரிமாணத்தை சொல்லி ஒருவேளை மோடிக்கு இது ஒரு வழிகாட்டுதலாகவும் இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலை உன்னை சூழ்ந்திருக்கிறது. நீ வந்து வழிகாட்டுதல் என்பது நாட்டுடைய பிரதமருக்கு தானே இல்ல. அதாவது அத்வானியுடைய பிளாகை பாருங்க, அத்வானியுடைய எழுத்துக்களை பாருங்கள். அவர் பறந்து விரிந்த இந்த நாட்டினுடைய பிரச்சனைகளை மட்டுமல்ல, உலகத்தினுடைய எல்லா பிரச்சனைகளையும், வெறும் அரசியல் மட்டுமல்ல அரசியலுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களையும் பற்றி முழுவதுமாக எழுதி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியாது, மட்டுமே எடுத்துக்கொள்ள முடியும். அது வந்து 2015 1975 தான் ஒப்புறாரு. அது வந்து இந்த எமர்ஜென்சி பற்றி தான் அவர் விவாதிக்கும் செய்யறாரு. மாற்றங்கள் இது உலகளாவிய கருத்துக்களை சொன்னாலும் இந்த பிரச்சனையில முழுக்க அவர் இந்தியாவை பற்றி தான் பேசுறாரு. திரு கே ராதாகிருஷ்ணன் அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். இன்னைக்கு மத்திய மாநில அரசுகள் இருக்கக்கூடிய நிலையை பார்க்கும்போது உங்களுக்கு மீண்டும் நெருக்கடி நிலை வரக்கூடிய அபாயம் இருக்கிறது என்று அத்வானிக்கு எழுந்த அச்சம் உங்களுக்கு இருக்கிறதா? திராவிட முன்னேற்ற கழகம் அத்வானி எப்படி சொல்றாருன்னா, இன்றைக்கு உள்ள நிலவரங்கள் வந்து அந்த நிலைக்கு தள்ளி கொண்டு போயிருமோங்கிற அச்சத்தினால சொல்லியிருக்கலாம். அவர் என்ன நோக்கத்தை சொன்னார்னு தெரியல. இப்படியான நிலையில எமர்ஜென்சி காலத்தில்
அவங்க மருமகளா அந்த நேரத்தை ஆதரவு கொடுத்த மேனகா காந்தி வழக்கு கொடுத்தாங்க பிற்காலத்தில். அந்த வழக்குல ஒரு ஐடியா பாருங்க, எமர்ஜென்சி வர்றதுக்கு காரணம் சஞ்சய் காந்தி, மேனகா காந்தி, சித்தார்த் சங்கர் ரே, நம்ம தீரேந்திர பிரம்மச்சாரி, அதே போல நம்ம இவர் ஓம் மேத்தா, அதே நந்தினி சத்பதி, ஒரிசா முதலமைச்சர் நந்தினி சத்பதி, இப்படிப்பட்ட அதே ஆர் கே தேவா நீங்க சொன்னீங்களே, இவங்க எல்லாம் அடிப்படையில் அதுக்கான காரணம் காரியங்களா இருந்தாங்க. அந்த வழக்கு, இந்த மேனகா காந்தி வழக்கு ஒரு பாஸ்போர்ட் சம்பந்தம் வழக்கு தொடக்கிறாங்க. உச்சநீதிமன்றம் எமர்ஜென்சியே கூடாது, அடிப்படை அரசியல் சட்டத்தின் அடிப்படை கூறுகளை யாரும் சிதைக்க முடியாது, அந்த நிலையிலே எமர்ஜென்சி அடிப்படை உரிமையில பாதிக்கக்கூடியது கூடாது. அந்த அம்மையார் வழக்கில் தீர்ப்பு கொடுத்தாங்க. ஐடியா எப்படி இருக்குன்னு பாருங்க. மாமியார் கொண்டு வந்தாங்க, மருமகளுடைய வழக்குல மாமியார் கொண்டு வந்து ஆதரிச்சாங்க மேனகா காந்தி. அதுக்கப்புறம் ஒரு 6 வருஷம் கழிச்சு மேனகா காந்தி வருஷம் ஸ்டேட் ஆஃப் இந்தியான்னு ஒரு வழக்குல தெளிவா சுப்ரீம் கோர்ட்டை வழக்கு கொடுத்தாங்க. இது அடிப்படை உரிமை, இது அடிப்படை கூறுகளா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில். இது நீங்க தவறா பயன்படுத்தக்கூடாது, எமர்ஜென்சி போன்ற இதுகளை காரியங்களை செய்யக்கூடாது. அது போன்ற நிலைமை இப்போது இருக்கிறதா நம்ம சொல்ல முடியுமா? அத்வானி என்ன நோக்கத்தை சொல்லியிருக்காரு குறிப்பா சொல்றேன். இன்றைக்கு மாவோயிஸ்டுக்காக இவர் SRC சொன்னார் இல்லையா, இன்னைக்கு இந்துத்துவா அங்கிறது கடுமையா இருக்கு. யோசிக்கிறது ஒரு மதசார்பு நாடு. இந்த நாட்டில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. இந்துத்துவ சக்திகள் வல்லமை பெறுவதா இருந்தா அது என்ன சொன்னா, இது மதசார்பின்மை நாடு. பல்வேறு தேசிய இனங்கள், பல்வேறு மதங்கள், பல்வேறு மொழிகள், பல்வேறு இனங்கள் கொண்டு என்னுடைய கேள்வி என்ன, இந்துத்துவ சக்திகள் ஆதிக்கம் பெறும் என்ற கவலை உங்களுக்கு இருப்பது போல அத்வானிக்கு இருக்காதுல்ல. அவர் அது நல்லதுதான் நினைப்பாரு இல்லையா? இல்ல, அத்வானி நல்லது நினைப்பாரு. நான் என்ன நினைக்கிறேன், அத்வானிக்கு எதிர்காலத்தில் என்ன அடிப்படையில் சொன்னாரு எனக்கு தெரியாது, அவர் எந்த யுகத்தில் சொன்னாருன்னு. ஆனால் இப்ப அவர் சொல்லியிருக்காருன்னா இது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிடக்கூடாது. ஏன்னா அவர் அனுபவம் பெற்றவர், இந்த காலம் அரசியல் இருந்தவர், அனுபவம் பெற்றவர், எந்த ஒரு நோக்கம் இல்லாமல் சொல்ல மாட்டார். அப்படியான நிலையில இன்னைக்கு நான் சொல்றேன், மாநில சர்க்கார் இங்க அதிமுக சர்க்கார் இருக்குது. உங்களுக்கு தெரியும் எத்தனை பத்திரிகையாளர்களுக்கு மேல வழக்கு தொடுக்காங்க நீதிமன்றத்தில், தவறா எழுதிட்டீங்க, எங்க மேல இது பண்ணிட்டீங்கன்னு வழக்கு தொடுத்து எத்தனை பத்திரிகை கோர்ட்டு நடக்கிறாங்க. என்ன ஜனநாயகம் இருக்குது? எல்லா ஆட்சியிலும் பத்திரிகை மீது இந்த தமிழ்நாட்டில் உதாரணம் டாக்டர் ராமதாஸ் சொன்னார் சொன்னீங்களே, தமிழ்நாட்டில் ஒரு சகஜமான நிலைமை இல்லையே. இல்ல, நான் யோசிச்சேன், இதை பற்றி விவாதம் பற்றி யோசிக்கும் போது தமிழ்நாட்டில் ஊடகங்கள் மீது தாக்குதல் நடத்தாத அல்லது ஊடகங்கள் மீது வழக்கு தொடராத கட்சியே இல்லைன்னு சொல்ல நினைக்கிறேன். எல்லா கட்சிக்கும் ஏதோ ஒரு சந்தர்ப்பம், ஏதோ ஒரு ஊடகம் இல்ல, பொதுவா சொல்றேன். எல்லா விஷயத்திலையும் எது ஒரு எதிர்கட்சி வேட்பாளர் இவர் டிராபிக் ராமசாமி ஓட்டு கேட்கிறார், அவரை தாக்கியிருக்காங்க, இன்னைக்கு ஒரு குற்றச்சாட்டு கொடுத்திருக்காரு. அது முறைப்படுத்தணுமா வேண்டாமா? நீதிமன்ற தலைமை நீதிபதி வரைக்கும் போக வேண்டியிருக்கு. தாக்கப்பட்டிருக்கலாம் அதிமுகவாலே. அறிக்கை விட்டுருக்காரு, அவசர ஊர்தி போகுது, அது கூட போக முடியல. டிராபிக் ராமசாமி ஆதரவு தாக்கப்பட்டிருக்கலாம், அது அதிமுக தாக்கப்பட்டிருக்கலாம், இருக்கட்டும். அதுக்காக பழக்கருப்பையா வீட்டுல இருக்கும் போது இந்த கை தான் எழுதுச்சு, இந்த கை தான் எழுதுச்சு சொல்லி 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 அப்படி யாரும் நாங்க நீங்க எழுதிக்கலாம். இது எதார்த்தம் இல்ல, இப்ப யாரு எழுதுனா பறக்க விசாரணை நடத்துங்க. நாங்க எந்த கம்பெனி எங்க நீங்க எங்க ஆட்சியில் எங்க ஆள்கள் மேல எந்த இது பண்ணாலும் நாங்க குற்றச்சாட்டு எடுத்துப்போம். தூத்துக்குடி நடக்குது, ஒரு கொலை நடக்குது, ஒரு கொலை நடக்குது, ஒரு இறைச்சதிகாரம் சர்வாதிகாரம். எங்க தளபதி அறிக்கையில இன்னைக்கு சகஜமான நிலை அறிக்கையினர்கள் இல்ல. எதிர்கட்சிக்காரங்க மகேந்திரனா எங்க வேட்பாளராக நிக்கிறார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. அவர் சந்திக்கிற பிரச்சனைகள் எவ்வளவு நம்ம பாக்குறோம்ல கண் முன்னாடி. அவர் ஃப்ரீயா சுதந்திரமா பிரச்சாரம் நடத்த முடியுதா? எவ்வளவு தடைகள் இருக்குது. நான் SR சேகர்ட்ட கேட்க ஒரு முறை, மத்திய அரசு பற்றி உங்களுடைய பதில சொன்னீங்க, மாநில அரசு பற்றி உங்களுடைய பார்வை என்ன? மாநிலத்தில் பாமக நிறுவனர் சொல்வது போல அப்படிப்பட்ட ஒரு அபாய நிலை இருக்கிறதா? திரு பொன் ராதாகிருஷ்ணனையும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் மனசுல வச்சுட்டு உங்களை பதில் சொல்லுங்க. அதாவது அவசர நிலைமை காலம் என்கின்ற ஒரு கண்ணோட்டத்தை அந்த காலத்தில் இருந்தவர்கள் அனுபவித்தவர்கள் தான் இன்னைக்கு இருக்கிற ஆட்சி, இன்னைக்கு இருக்கிற ஆட்சி அந்த அவசர நிலைமை அளவுக்கு இருக்கிறதா என்கின்ற விஷயம் புரியும். அந்த வகையிலே பார்க்கின்ற போது இப்போது சுதந்திரம் என்பது மிக பரவலாக இருக்கிறது. வாட்ஸ்அப், பேஸ்புக், இன்டர்நெட்
டிவி, ரேடியோ எதுல வேண்டுமானாலும் என்ன கருத்து வேண்டுமானாலும் சொல்லலாம். அந்த என்ன கருத்து வேண்டுமானாலும் சொல்லுவதில் 2 கருத்து குறைஞ்சு போச்சுன்னா உடனே வந்து இது எமர்ஜென்சி மாதிரி இருக்கு, 4 கருத்து குறைஞ்சு போச்சுன்னா எமர்ஜென்சி மாதிரி இருக்கு. ஒரு பேஸ்புக்ல ஒரு கருத்து தெரிவித்தவர்களுக்கு 66 உடனடியாக பாஞ்சு அந்த பெண்கள் எல்லாம் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். சுதந்திரம் என்பது ஒரு அளவுக்கு அதிகமான அல்லது அளவு அவர்கள் எதிர்பார்க்கின்ற அளவிலே இருக்கிறது. எனவே அது குறைகின்ற போது அதற்கு விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றன. இந்த ஆட்சியை பொறுத்த மட்டும், அதிமுக ஆட்சியை பொறுத்த மட்டும் இந்த தேர்தலிலே அவர்கள் வந்து முழுவதுமாக ஒருதலை பட்சமாக சுதந்திரமற்ற தேர்தல் கமிஷன் மட்டுமே வேலை செய்து கொண்டு அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிற சூழ்நிலை இருக்கிறது என்பது நிச்சயமான உண்மை. அதை எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறார், அதே மாதிரி எங்களுடைய அமைச்சரும் சொல்லியிருக்கிறார். தேர்தல் கமிஷன் வந்து அதிமுக ஆதரவா இருக்குன்னா மத்தியில நீங்க அரசுல இருக்கிறீங்க, நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கலாமே, நீங்க சொல்லலாமே, நீங்க அறிவுறுத்தலாமே, நீங்க தேர்தலில் போட்டிட்டு இருக்கலாமே. ஸ்ரீரங்கத்தில் இல்லாத விஷயம் ஆர்கேஆர் நடந்துருச்சா? அதாவது கட்சியினுடைய தீர்மானமும் மற்ற கட்சிகளை கலந்து ஆலோசித்து தேர்தலில் போட்டியிடுவதில்லை. காரணம் வந்து ஒரு ஈக்குவல் ஃபைட் இருக்காது. பின்பக்கம் கையை கட்டி கொண்டு ஒரு கையால சண்டை போடணுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும். போலீஸும் அரசு நிர்வாகமும் தேர்தல் கமிஷனும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கும். இது வந்து திருமங்கலம் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்து வைத்த நிதியில ஆர்கேஆர்ல ஆளுங்கட்சியோட காவல்துறை எல்லாருமே உடந்தை, எல்லாமே ஓகே, எல்லாமே உடந்தையா இருந்தாங்க. ஸ்ரீரங்கத்தில் அந்த மாதிரி நிலைமை இல்ல, அதனால தான் நாங்க போட்டிட்டு சொல்ல போறீங்களா? ஸ்ரீரங்கத்தில் நியாயமான முறைப்படி தேர்தல் நடந்தது, ஆர்கேஆர் நடக்காது, அப்படித்தானே? இல்ல இல்ல இல்ல, அதாவது போட்டியிட்டதற்காக அதை ஏற்றுக்கொண்டதாகவும் போட்டியிடாததற்காக ஏற்றுக்கொள்ள உங்களுடைய அந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. அங்க வந்து ஸ்ரீரங்கத்தில் போட்டியிட்ட போது அதை பார்த்தோம், அதை சொன்னோம், அதை பதிவு செய்தோம். அதனுடைய அடிப்படையில் இதுதான் திரும்பவும் நடக்கும் என்ற காரணத்தினாலே இன்னும் ஓராண்டு காலம் தான் இருக்கிறது. இவ்வளவு பெரிய ஜனநாயக ரீதியாக ஒரு கையை கட்டி கொண்டு போட்டியிடக்கூடிய சூழ்நிலைக்கு அவசியம் இல்லை என்ற காரணத்தினாலே போட்டியிடவில்லை. திரு வேலுச்சாமி அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். தமிழ்நாட்டில் வந்து மன்னிக்கிறேன், நீங்க பதில் சொல்ல விரும்புறீங்க? இல்ல அவர் அண்ணா சேகர் சொல்றாரு என்னமோ இங்க தேர்தல் கமிஷன் தான் எங்களுக்கு ஆதரவா இருக்குன்ட்டு. முதல்ல பாரதிய ஜனதா நிக்கவே முன் வரல. அவங்க விஜயகாந்த் வீட்லயே பழியா கிடந்தாங்க. அவர்கள் நிக்கக்கூடிய தைரியம் முதல்ல பிஜேபிக்கு வரல. விஜயகாந்த் வீட்டு தொகுதியில் சொல்லிட்டு நீங்க மட்டும் நடந்தப்ப பாரதிய ஜனதா மந்திரிகளை வேலை பார்க்கலையா? ஆம் ஆத்மி வந்து இப்ப நிக்கும் போது அதுக்கு ஏத்து உங்க சென்ட்ரல் மினிஸ்டர் வேலை பார்க்கல. ஒரு நிச்சயமா வேலை பார்க்க வேண்டியதான், மாற்று கருத்து இல்ல. ஆனா இருக்கிற மொத்த அமைச்சர்களும் இத்தனை மொத்த மக்கள் பிரதிநிதிகள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் எல்லாருமே அந்த ஆர்கேஆர் ஏரியாக்குள்ள மொத்தமா குத்தகிட்ட மாதிரி இருந்தா கட்சிகள்லாம் நிக்கலன்றதுக்காக எங்க ஆளுங்க போய் வேலை செய்யறாங்க. அதை குறை சொல்றது யாருக்குமே தைரியம் வரல, யாருமே நிக்கல. எங்க அம்மாவுக்காக கட்சி தொண்டர்களா வேலை பார்த்தோம். உங்களுடைய கட்சி தலைவருக்காக நீங்க வேட்பாளருக்காக உங்க கட்சி தலைவருக்காக வாக்குகள் உங்களுடைய உரிமை. என்னுடைய கேள்வி, ஒருத்தர் போட்டியிடல பரவாயில்ல, பாஜக போட்டியில, காங்கிரஸ் போட்டியில அவங்களுக்கு தெம்பு இல்ல, தைரியம் இல்ல, ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் மொத்தமா புறக்கணிக்கும் போது அதுல ஒரு மெசேஜ் இருக்கு. வாக்கு வங்கி எவ்வளவு இருக்கு தமிழ்நாட்டில் என்பது அவங்களுக்கே தெரியுது. அதனால அவங்க போட்டியிடல. அவங்க போட்டியிடாதப்போ நாங்க போய் வேலை செய்யறத குறை சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை. திமுக வந்து ஸ்ரீரங்கத்தில் போட்டியிட்ட போது 52,000 வாக்கு 2011 வாங்கிச்சு. அதே வாக்கு அதிகமா வாங்கினாங்க. இடைத்தேர்தல் முதலமைச்சரா இருந்த ஜெயலலிதாவுடைய சொந்த தொழில் அந்த ஸ்ரீரங்கத்தில் அதே வாக்கு திரும்ப பெற்றாங்க. இப்ப 2011 வாங்கின வாக்கு 2014 வாங்கின வாக்கு ரெண்டுமே ஆர்கேஆர்ல 50,000 வாக்கு குறையாத 48,000 வாக்கு 2014 வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு 50,000 வாக்கு அவருக்கு இருப்பது 2014 ஒரு வருஷத்துக்கு உள்ள வந்து உத்தரவாதப்படுத்தப்பட்ட போது அவர்களும் சேர்ந்து போட்டியில. இது ஆளுங்கட்சிக்கான ஒரு மெசேஜா நீங்க புரிஞ்சுக்கலையா? ஏங்க அவங்க இப்ப ஸ்ரீரங்கத்துல அவங்களே என்ன சொன்னாங்க, 2011 விட நாங்க ஸ்ரீரங்கத்தில் அதிக வாக்குகளை திராவிட முன்னேற்ற கழகம் வாங்கியிருக்கோம். அங்க முறைப்படி தேர்தல் நடந்ததோடு தானே இவங்களால வாக்கு வாங்க முடியுது. நாங்க முறைப்படி தேர்தல் நடத்தாம எல்லா ஓட்டையும் நாங்களே வாங்கி இருந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி அதிக வாக்குகள் வாங்கியிருக்க முடியும்? இவங்களுக்கு 48,000 ஓட்டு ஆர்கேஆர் 48,000 ஓட்டு இருக்குமோ வந்து நிக்க வேண்டியது. அதிகாரிகள் எல்லாம் உங்களுக்கு துணையா இருக்கிறாங்க. எல்லா இடைத்தேர்தலும் நாளைக்கு தேர்தல் வந்தாலும் தமிழ்நாட்டில் 234 தொகுதியை 234 தொகுதி சந்திக்க தயார்னு சொல்றவங்களுக்கு
ஒரு தொகுதியில் நிக்க முடியலங்கிறப்ப நிக்க முடியல. இல்ல உங்களுக்கு இந்த கேள்வி சரியா முன்வைக்க முயற்சி பண்றேன். இது வந்து ஆர்கே நேர்லயே எதிர்கட்சியில் போட்டியிடங்கிறது இல்ல. இன்ற தலைப்புக்கு என்ன பொருந்தது அப்படின்னா, எல்லா கட்சிகளும் புறக்கணிக்கின்றன. அப்ப ஆளுங்கட்சிக்கு அவர்கள் வந்து ஒரு செய்தியை, ஒரு சமிகையை, ஒரு செய்தியை சொல்ல விரும்புறாங்க. அது நீங்க தான் சொல்லணும். அப்படி செய்தியும் கிடையாது. நடந்த போதா ஸ்ரீரங்கத்தில் நிக்க தைரியம் இருந்தது ஆர்கே. இன்றைக்கு மக்கள் மத்தியில் அம்மாவுக்கு வாக்கு வங்கி பெருகி இருக்கிறது, செல்வாக்கு பெருகி இருக்கிறது. இவர்களுக்கு நிக்கக்கூடிய தைரியம் இல்லை. கிடையாது. போலீஸ் காவல்துறை நிக்கிற துணிவில் இப்ப ஜனநாயகம் சிறப்பா செயல்படுது. போலீஸ்காரர்களே ஏடிஎம்கே கரை போட்ட வேட்டி கட்டி ஓட்டு கேட்கிறாங்க. பத்திரிகையில வருது. இது வந்து யாராவது நடவடிக்கை எடுத்துக்கானா? இல்ல. நான் என்ன கேட்கிறேன், முதலமைச்சர் ஜெயலலிதாவாக இருக்கலாம், ஆனா இந்த தேர்தலில் அவர் ஒரு வேட்பாளர் தானே. அந்த வேட்பாளர் தொகுதி முழுக்க முடக்கி வைக்கப்பட்டதையே அது பண்ண பாதுகாப்பு பண்ணாங்க. நீங்க வந்து இல்ல, நீங்க அந்த சேலத்தோடைய அசிஸ்டன்ட் கமிஷனர், உதவி கமிஷனர் நீங்க பிரச்சாரம் பண்ணான்னு சொன்னீங்க. அது குறிப்பிட்டீங்க. ஒரு முதலமைச்சராக இருக்கிறது மட்டும் இல்லாம மட்டும் இல்ல, திமுக பல பேர் இருந்திருக்காங்க. எப்போதாவது பெருந்தலைவர் காமராஜ் போன்ற முதலமைச்சராக இருக்கிற போது யாரையுமே அது வந்து வேற பக்கம் குரு பண்ணிக்கிறேன். மாத்தி கேட்கிறேன், ஏன் வந்து ஸ்டாலினுக்கு வந்து இசட் பிளஸ் இல்ல, கருணாநிதி மட்டும் ஏன் இசட் பிளஸ்? பாதுகாப்புல அவங்களுக்கு அதிர்ஷ்டம் திமுக தலைவர் கருணாநிதியும் அதிமுக பொறுத்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவும் ரெண்டு பேருமே வந்து இசட் பிளஸ் பாதுகாப்புல இருக்கிறவங்க அப்படிங்கறனால அதனால அந்த காரணத்துக்கு நிச்சயமா ஸ்டெரிலைஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதை மாற்றுக்கிறது இதே சென்னையில பிரதமராக இருந்த மொராய் தேசாகிற போது சிக்னல் நின்று போன வரலாறு இருக்கா இல்லையா? இப்ப இல்ல. ஜனநாயகத்தில் எல்லோரும் சமந்தான வானத்தை வந்து குதிச்சு ராதிக் ராமசாமி அவரும் வேட்பாளர் சம உரிமை வேண்டும். ராகுல் காந்தி நாளைக்கு வந்து தமிழ்நாட்டில் பிரச்சாரத்துக்கு வர்றாருன்னு எப்ப எல்லாரும் வர்றாங்க, போப்பா நீ போப்பான்னு சொல்ல முடியும். நடந்து வர்றாருங்க. நீங்க சரியா சொன்னீங்க. ராகுல் காந்தி 15ஆம் தேதி கல்வி நிலைங்க அவங்க ராகுல அதுக்குள்ள ரொம்ப அவங்க அம்மா ஓட்டு கேட்க போன இடத்துல 3 ஸ்கூலு சொன்னாங்க. அந்த பள்ளிக்கூடம் குழந்தைகளை பாதுகாப்பு இல்ல. இந்த ஆட்சியில குழந்தைகள் பாதுகாப்பு என்ன அர்த்தம்? பாதுகாப்பு தர வேண்டியது அரசுடைய கடமை, அதிகாரியுடைய கடமை. அதிலிருந்து அவர்கள் விலகி போகிறார்கள். ஆளுங்கட்சிக்கு அடியார்களாக வேலை பார்க்கிறார்கள். உங்க கட்சியில எவ்வளவு பேர் அடிச்சுக்கிட்டாங்க, வெட்டிக்கிட்டாங்க, குத்திட்டாங்க தெரியும். காங்கிரசுக்கு சத்தியமூர்த்தி பவன் வாசல்ல வேட்டி கடையும் சட்ட கடையும் தனியா வச்சாதான் உள்ளுக்குள்ள கூட்டமே நடத்த முடியும். இப்ப எங்க கடையா இருக்கு? நீங்க தான் நிர்மாணம் ஆடையீங்களா?
நாங்க அப்ப அப்படி இருந்தா உங்களுக்கு தெரியும் நாங்கள் அப்படி செய்வதென்றால் உங்க சட்டையில கிடைப்போம். நீங்க தமிழ்நாட்டில் ஒரு பிஜேபி சட்ட வெற்றியோட அடைய முடியாது. இல்ல முரண்பட்ட கருத்துக்கள் புதுசு இல்லையே. உங்களை நீங்க சொல்லிருக்கீங்க அவருடைய தனிப்பட்ட கருத்து சுப்பிரமணிய சாமியில இருந்து எச்ராஜால இருந்து பல பேர் சொல்லிருக்காங்க, தமிழ் சேர்ந்தவங்க சொல்லிருக்காங்க. சோ முரண்பட்ட கருத்துக்கள் புதுசு இல்லையே. அது இந்த தேர்தல் நேரத்தில் எல்லா வேட்பாளர்களுக்கும் இருப்பதை போல அதே போல இவருக்கு எல்லா வேட்பாளர்களுக்கும் முதலமைச்சருக்கு அவங்க தலைவர் கருணாநிதி போறாருன்னா அவர் சொன்னபடி இசட் பாதுகாப்பு பிரிவோட போறாரு. அவருக்கு இருக்கிற மாதிரி தான் எங்க அம்மாவும் அவர் முதலமைச்சர் எங்க அம்மா மூணு விஷயம் அவரை வந்து வழிக்கு சரி பண்ணி அனுப்பணும். ஏன் கல்வி கொடுக்கிற வாக்கு சேகரிப்பு காவல்துறை அதிகாரியே நேற்று விவாதத்தில் வந்து நம்ம கார்த்திகேயன் குறிப்பிட்டாரு. அந்த பகுதி மக்கள் அவர்களே விலகி வழிவிட்டு பண்ணாங்க. அது ஒரு சிரமம் இருந்தது. பாட்டாளி மக்கள் கட்சி வந்து நம்ம வந்து மாமல்லபுரத்திலையும் பாண்டிச்சேரி கூட்டம் போடும்போது எவ்வளவு பெரிய மக்கள் திரள்றாங்க. அந்த நேரத்தில் சில எமர்ஜென்சிக்கு அடிப்படையே வந்தது காரணம் எஸ்பால்க்கு ஒரு அரசு அதிகாரி வேலை பார்த்து கோர்ட்ல செல்லாம அது மாதிரி தான் காவல்துறை உங்களுக்கு வேலை பார்த்துருக்காங்க. நவீன எமர்ஜென்சிக்கு அது மாதிரி ஒரு காவல்துறை வேலை பார்த்துருக்காங்க. மிக மிக முக்கியமான விஷயத்தை திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் நிறைவு பதில் குறிப்பிட்டார். அரசு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்த உங்களுக்கு எல்லாம் நினைவிருக்கும், நிச்சயமா படித்திருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு. அந்த காலத்தை சேர்ந்தவர்களுக்கு அனுபவித்திருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இது வந்து மிகப்பெரிய மோசடியோ ஊழலோ செய்ததற்காக இந்திரா காந்தி தேர்தல் வெற்றி செல்லாது என்று சொல்லி அரசு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தார் தேர்தல் நேரத்தில் என்பதற்காக அவர் பதவியேற்றது வெற்றி பெற்று செல்லாது என்று சொல்லப்பட்டது. அரசு அதிகாரம் துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது என்பதை நீதிமன்றம் அலகாபாத் உயர்நீதிமன்றம் அவ்வளவு கடுமையான ஒரு குற்றமாக பார்த்திருக்கிறது. டைம்ஸ் பத்திரிகை விமர்சனம் செய்தது. ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு பஸ்ல டிக்கெட் வாங்கிட்டு போல அப்படிங்கிறக்கா பதவி நீக்கம் செஞ்ச மாதிரி அவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு, சாதாரண குற்றச்சாட்டு இவ்வளவு பெரிய தண்டனை என்பது போல விமர்சனம் பண்ணது. பட் அப்போது நீதிமன்றம் ஒரு சின்ன குற்றம் கூட சகித்துக் கொள்ளக்கூடாது என்று ஜனநாயகத்தில் நினைத்தது. நிச்சயமாக ஒரு சர்வாதிகாரமோ எமர்ஜென்சியோ அவசர பிரகடனமோ எந்த சூழ்நிலை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை அனுபவித்தவர்கள் இன்று வரை சொல்லக்கூடிய விஷயம் அது கருப்பு நாட்கள் என்பதை நிச்சயமாக அதுபோன்ற நாட்கள் இன்று மத்திய மாநிலத்தில் இல்லை என்று சொல்லலாம். ஆனால் திரு அத்வானி உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் சொன்னது போல இது ஒரு எச்சரிக்கை மணியாக கருதி இது போன்ற சூழ்நிலை வராது என்று சொல்ல முடியாது என்று திரு அத்வானி அவர்கள் குறிப்பிட்டது போல அப்படி ஒரு வாய்ப்பு எதிர்காலத்தில் வந்துவிடக்கூடாது. ஜனநாயகத்தின் தூண்களாக இருக்கக்கூடிய சாமானிய மக்களும் சாதாரண மக்களும் தங்களுடைய வாக்குச்சீட்டை கவனமாக பயன்படுத்தினால் இதுபோன்ற பிரச்சனைகள் ஒருபோதும் நிலக்கூடிய வாய்ப்பில்லை. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கருத்து விருந்தினர்கள் நான்கு நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.